இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். Okay, now it is 7 o'clock. 6 of the 7 will start. Right, sir. Dr. Abhirami, I think she is not available today. அதனால நம்ம டாக்டர் அட்வொகேட் சுரேஷ் அவரே வெல்கம், அவரே ஸ்டார்டிங் எல்லாமே அவரே பண்ணோம். ஸோ ஐ ரிக்வஸ்ட் டாக்டர் சுரேஷ் அட்வொகேட் டு ஸ்டார்ட் த மீட்டிங். வாழ்க வளமுடன். இந்த 126வது இணைய கருத்தரங்கில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கூறி பேரவையின் சார்பாக வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாற்றுத்திறனாளர்கள் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 126வது வார இணைய வழி கருத்தரங்கம் இது. இந்த கருத்தரங்கத்தின் பார்வை தொலைநோக்கு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்தல் என்பதாகும். நாம் என்னுடைய இலக்கும் வழிமுறையும் அனைவருடைய திறன் மேம்பாடு, பணி வாய்ப்பு, உரிமை மற்றும் பாதுகாப்பு. ஆகவே இந்த பேரவை இன்று ஞாயிற்றுக்கிழமை 15/9/2024 நேரம் மாலை 6:50 முதல் 9 மணி வரை இந்த கருத்தரங்கை தலைமை ஏற்று நமக்கு வரதகுட்டி அவர்கள், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், அடுத்ததாக துணைத் தலைவர் அரிமா டாக்டர் பி அத்தியண்ணா அவர்கள், சேலம் மாவட்டம் உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர்கள் நல்வாழ்வு சங்கம், முன்னிலையாக பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி, அடுத்ததாக ஆடிட்டர் திரு சங்கர்ராமன் அவர்கள், செயலாளர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி, மற்றும் பேரவையின் நோக்க உரையாக டாக்டர் ஏ சிதம்பரம் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு ஆர் சனத்குமார் அவர்கள். அவருடைய தலைப்பு, அருமையான தலைப்பு, மாற்றுத்திறனாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும், பாமர மக்களின் கருத்துக்களும் பட்டறிவு விளக்கங்களும். இறுதியாக நன்றி உரையை திரு பகவதி குமார் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருக்கு நன்றி உரை அழகாக ஒரு பாடலுடன் நன்றி உரை கூறுவார். திருநெல்வேலி அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த 126வது இணைய கருத்தரங்கில் பங்கு கொள்ளார்கள். இந்த 126வது இணைய வழி கருத்தரங்கில் அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர் பேசிய பிறகு டாக்டர் ஈஸ்வர் அவர்கள், அவர் நமக்கும் நம் சங்கத்திற்கும் மிக மிக நெருக்கமானவர். அவரை பற்றி அவர் பேசுவதற்கு முன்பாக நம் தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் தெளிவாக மிகவும் விளக்கமாக எடுத்துரைப்பார்கள். அவர்கள் எடுத்துரைப்பதே இந்த டாக்டர் ஈஸ்வர் அவர்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் இந்த சிறப்பு விருந்தினர்கள் இருவரையும் பேசி முடித்த பிறகு ஒருவர் பின் ஒருவராக அமைதியாக உங்களை கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இடையில் யாரும் உங்களுடைய வணக்கங்களையோ கேள்விகளையோ கேட்கக்கூடாது என்று அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் கடைசி வரை ரெக்கார்டிங் செய்யப்படுகிறது மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிமிடத்திற்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவரையும் உங்கள் மகிழ்ச்சியான அமைதியான நேரத்தில், பயனுள்ள நேரத்தை இந்த 126வது இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த அவையை மாநில தலைவர் திரு டிஏபி வரதகுட்டி ஐயா அவர்களிடத்தில் ஒப்படைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே,
Thank you, Advocate Suresh, for your introduction and welcome address. ஸோ இன்றைக்கு வந்து கடந்த வாரம் போன்று இந்த வாரமும் உதவிக்கிரம் யூடியூப் சேனல்ல லைவ் ரிலே, அதாவது நம்ம இந்த ஜூம் லிங்க்ல வந்து ஒவ்வொரு வாரமும் நான் நுழைச்சவே ஒரு 40 பேரை பார்ப்பேன். அப்புறம் அப்படியே 50 60 ஏறும். இன்றைக்கு எல்லாரும் வந்து யூடியூப் சேனல்லயே பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன், அரங்கத்துல வராத. அதனால அரங்கத்துல வந்து என்ட்ரி கம்மியா இருக்கு. எனிவே அட்மின் ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஜூம் மீட்டிங் வந்து பேரலா நம்ம வந்து யூடியூப் சேனல்லையும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இதுல கலந்துக்காதவங்களுக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அதாவது நீங்க வந்து இன்னொரு லிங்க் வச்சுட்டு அதையும் கேட்கணும்னா இது எக்கோ ஆகும். then it will disturb. Please you mute all and start the link by சார் வாய்ஸ் கிளியரா இல்லைங்க. ஸோ சனத்குமாருக்கு இன்னைக்கு அவர் வந்து மிஸ்டர் சனத்குமார் அட்வொகேட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக டாக்டர் ஈஸ்வர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேரேஜுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அபவுட் ஒரு 1 year பேக். அண்ட் அவர் யாருன்னா அவர் வந்து டாக்டர் உதவிக்கிரம் ஜி முத்து அவர்களுடைய பேத்தியினுடைய ஹஸ்பண்ட். அவங்களும் டாக்டரு. ஸோ அவர் வந்து ஹி கேம் டு மை ஆஃபீஸ் அபவுட் 1 to 1.5 months பேக். அவர் வந்து இந்த எம்டி படிக்கிறாரு SRM யூனிவர்சிட்டியில. அவருடைய வந்து ரிசர்ச் பண்றாரு. இஸ் டூயிங் சம் ரிசர்ச். அது என்னன்னா மாற்றுத்திறனாளிகள், சென்னையில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளான் வாழ்க்கை தரம், அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அதை பத்தி ஒரு சயின்டிபிக்கா சாம்பிளிங் மெத்தட்ல ரிசர்ச் பண்றாரு. அதை பத்தி நந்தகுமார் அவர்களும் நானும் அவரோட ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணோம். we gave lot of ideas. அதை பேஸ் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து எப்படி பண்ணணும் ஃபர்தர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால அவரையும் I have invited him today to attend the meeting and also share his ideas for 10-15 minutes after Mr. Sanatkumar speaks. So this is the basic introduction about today's meeting. And now I request Amar Seva Sangam, Mr. Ramakrishnan, Patmasri Ramakrishnan, to say a few words and initiate the discussion. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். 125வது வார நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அதில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோமாக. மிக எல்லாருடைய கருத்துக்களும் அதில் பயனுள்ளதாக இருந்தது. கூட்டமும் ரொம்ப நேரம் நடந்தது. எல்லாரும் பொறுமையா அதை செயல்படுத்தார்கள். கவனத்துடன் எல்லாரும் பங்கேற்றார்கள். அப்புறம் நம்ம ரைட்ஸ் ப்ராஜெக்ட் பொறுத்தவரை தென்காசி சென்னை 2 முறை தூத்துக்குடியும் திருவள்ளூரும் அமர்சேவ சங்கத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதையும் நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். இன்றைய சிறப்பு விருந்தினர்களுடைய
உரை நமக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நல்ல பேச்சாளர்களை அழைத்து வருவது இந்த வரதகுடி சார், சத்யநாராயணன் சார், நிர்மல் சார், சுரேஷ் பிரபா சார் இவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அப்புறம் அடுத்த விட 150வது கூட்டம், 80வது வார கூட்டத்துக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் அழைக்கிறதுக்கு இப்போதே அதுக்குண்டான முயற்சிகளும் நம்ம ஆரம்பிக்கணும்னு கேட்டிருந்தேன். வரதகுடி சாருக்கு அவருடைய 50 ஆண்டு ப்ரொஃபஷனை பாராட்டி அவங்க கார்ட் ஆஃப் ரெகக்னிஷன் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்ம எல்லாரும் அவருக்கு கரகோஷம் தெரிவித்து பாராட்டுகளை உரித்தாக்குவோமாக. இந்த 126 வார கூட்டம் சிறப்பாக நிறைவு இறைவனை பிரார்த்தித்து எல்லோரும் எல்லாம் நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டி விடைபெறுகிறேன். Okay, sir. Thank you. Thank you, Mr. Ramakrishnan, for your appreciations and greetings, and also for explaining about the events that is happening. Our next speaker, Mr. Dr. Athiena, please. சார், சேலம் அத்தியண்ணா, சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் உதவிக்கரம் சங்கத்தினுடைய தலைவர். நமது 125வது வார இணையவழி கருத்தரங்கு மிக சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது 126வது வார நிகழ்ச்சியை தொடக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரம் போவதும் பார்த்தால் 2-3 நாட்களிலேயே வாரங்கள் வருவதாக தோன்றுகிறது. வேகமாக போய்கொண்டிருக்கிறது நாட்கள். அந்த அளவுக்கு நம்மும் இப்பொழுது மிக வேகமாக நமது பணிகளை காணொலி வழியாக மிக சிறப்பாக இணையவழி கருத்தரங்கம் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு சென்ற வாரம் வியாழக்கிழமை சேலத்திலே முதல்வர் கோப்பை என்ற அந்த விளையாட்டு போட்டி ஒன்று மிக சிறப்பாக சேலத்திலே நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏறத்தாழ ஒரு 1000 பேர்கள் கலந்து கொண்டார்கள். 711 விளையாட்டு வீரர்கள் அதிலே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு மிக சிறப்பாக விளையாடினார்கள். இப்பொழுது அரசாங்கம் அதற்காக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அதிகாரிகளும், மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகளும், கோச்சர்களும் மிக சிறப்பாக அன்று பணியாற்றினார்கள். அந்த நிகழ்ச்சியை என்னுடைய தலைமையில் ஏற்று அதை ஆரம்பித்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. சிறப்பாக அன்று நான் செய்திருக்கிறேன். இவ்வாறாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டத்திலும் அவரவர்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக எடுத்துரைத்து நாம் பணியாற்றினால் மற்றவர்களுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ராசிபுரம் திரு வேணுகோபால் அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை அவருடைய புதிய சங்க அலுவலகத்தில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். இதுபோன்று எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்வு தொடர்ந்து நடைபெற இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Yeah, thank you. Thank you so much for a briefing about Salam's, Namakkal and other areas activities. நம்ம மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக நடக்கும் நிகழ்ச்சிகளை தெரிவித்திருக்கிறீர்கள். நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு வேணுகோபால் அவர்களுக்கு காங்கிரிகேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ற நம்ம ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த
the Lions Club will meet once in 15 days. அதே போல ரோட்டரி கிளப் எவ்ரி வீக் மீட் பண்ணுவாங்க. ஆமாங்க. அதே போல நம்ம உதவிக்கரம் சங்கமும் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை நம்ம நேருக்கு நேர் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருவதால் நம்முடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்களுடன் இணைந்து ஒரு தொடர்பினை நம்ம ஒரு கண்டினியூஸா வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல நம்ம காங்கிரிகேஷன்ஸும் அதே அடிப்படையில ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 6:50 முதல் இரவு 9:45 மணி வரையில் நாம் அனைவரும் சங்கமித்து ஒன்று கூடி மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை வெளிக்கொணரும் வகையில் இந்த மீட்டிங்கும் நம்ம கடந்த ஒரு 125 வாரமாக ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம யாரும் நம்மளை அழைக்கணும்னு பார்க்காமல் அனைவரும் இந்த அரங்கில் கூடி நம்முடைய பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தொடர்ந்து நாம் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். Then our next speaker is Mr. Shankar Raman from Amar Seva Sangam. I invite Mr. Shankar Raman to say a few words. எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு விழா, எல்லோருக்கும் என்னுடைய ஓணம் வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஓணம். கேரளாவில் இந்த வருஷம் பிகாஸ் ஆஃப் அந்த லேண்ட்ஸ்லைடு அண்ட் ஆல் த கெலாமிட்டிஸ் அவங்க இந்த வாட்டி கிராமத்தில் கொண்டாடல. பட் மக்கள்லாம் அங்கே செலிப்ரேட் இங்கே அமர் சேவா சங்கத்தில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நான் சிறப்பாக வரதகுடி சாருக்கு ஒரு விருது கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் இன்னைக்கு இங்கே சங்கராசிரமத்தில் வச்சு ஒரு பாராட்டு விழா பண்ணாங்க. நம்ம அதுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு உள்ள ஸ்பீக்கர்ஸோட எக்ஸ்பர்ட்ஸ் வியூவை கேட்கறதுக்கு தேங்க்யூ வெரி மச். Thank you, Shankar Raman, for attending the meeting and sharing your ideas and views and also a greeting. And now, I request Dr. Chidambaram to explain about நம்ம காங்கிரிகேஷன்ஸ்ல என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்குமாறு அவரை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். I'm audible, sir? Yes, sir. Okay. First of all, I like to congratulate our President Congregation T.A.P. Vardhuti sir for completing his 50th year of his service in Chartered Accountant. So, behalf of the congregation, each and every one of the member, we don't know, age to நம்ம வாழ்த்துறதுக்கு வயசு கிடையாது. இருந்தாலும் we'll express our sincere thanks to you, sir, for you are the role model for each and every one of us. So we are getting inspiration from you and your leadership and your service. We are committed for that. So thanks for that service. We are praying to God for you giving this particular power and strength to serve our society, sir. Thank you. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பேரவை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நாம் 26வது வார இணையவழி கருத்தரங்கில் இன்று நாம் இணைந்திருக்கிறோம். இன்று தலைப்பே பார்த்தோம்னா சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களாக நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் குறித்தான ஒரு பழமைவாத கருத்துக்கள் அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ பகிரப்பட்ட விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரவலாயிட்டு இருக்கு. அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்ம தலைப்பா கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு தலைப்பு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளின்
பற்றிய மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும்ங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம்ம என்ன எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம் என்றால் ஆட்டிடியூடல் பேரியர். அதாவது பிசிக்கல் பேரியர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது கூட நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் சொல்லக்கூடிய மக்கள் மனங்களில் உள்ள மாற்றுத்திறனாளி பற்றிய கருத்துக்களும் மாற்றுத்திறனாளி பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற டாக்குமெண்ட்ரியும் பார்த்தோம்னா வந்து ஒரு மனசை வந்து நீங்காத ஒரு ரணத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு. ஆகவே அதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசணும். அதை பற்றி அதுக்கான விடிவுகள் வந்து RPW ஆக்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்க பேசினா கொஞ்சம் நம்ம மக்களுக்கு அதாவது கிராஸ் டிசபிலிட்டி சென்சிட்டைசேஷனும் வரும் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால வந்து சனத்குமார் சார் வந்து நேற்று சார் சஜஸ்ட் பண்ண உடனே இதனை இன்ட்ராக்டட் வித் ஹிம். சனத்குமார் சாரோட பேசும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன ரியாலிட்டி, வாட் இஸ் இட் ப்ராப்ளம் இன் கண்டெம்பரரி, நம்ம சொசைட்டில என்ன மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது பேசும்போது இஸ் வெரி ஹாப்பி டு டெலிவர் அ டாக் இன் திஸ் லைன். அதுக்காக அந்த தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும்ங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஆட்டிடியூடல் பேரியரை வந்து நிச்சயமா நம்ம வந்து அதை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. அதை நம்ம அப்படியே பொறுத்துக்கிட்டு போயிடுறோம். அதை வந்து அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் நம்ம எடுத்துக்கிட்டு போறதுனால நம்ம பற்றிய கண்ணோட்டங்கள் வந்து இன்னுமே அந்த அளவுக்கு வந்து வெளியே அதிகமாக தெரியாம இருக்குது. அதே அதை பத்தி பேசணும்னு சொல்லி இன்னைக்கு தலைப்பை நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து தலைப்பை விசுவலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பேரவையானது அந்த கண்டெம்பரரி இஷ்யூக்கு வந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு வரோம். ஆகவே இது வந்து எதுக்கு நம்ம வந்து அந்த வாரம் இந்த கூட்டம் போடுறோன்றது என்னன்னா, முதல்ல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சமூகம் வந்து ஒரு அறிவுடைய சமூகம், விழிப்புணர்வு அடைகிற சமூகமா இருக்கோ அந்த சமூகம் வந்து முன்னேறும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேரவையானது வாரந்தோறும் ஒரு சிறப்பு விருந்தினர், ஒருத்தர்ல 2 சிறப்பு விருந்தினர்களை அழைத்து நம்ம இந்த வாராந்திர கூட்டம் நடத்திட்டு வரோம். அதுல வந்து பார்த்தோம்னா வந்து பல்வேறு கருத்துக்கள் பகிரப்படுகிறது. பல்வேறு டெவலப்மெண்ட் விஷயங்கள் பேசுறோம். இப்போ கூட சேவா சங்கத்துல வந்து 4 மாவட்டங்கள்ல வந்து இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வாராந்திர கூட்டம் இல்லைன்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை வந்து நம்ம அத்தியண்ணா சார் தலைமையில சேலத்தில் நடந்திருக்கு. அந்த விஷயம் வந்து இந்த வாராந்திர கூட்டம் தான் தெரியாது. யாரோ பத்திரிகை படிக்கிறாங்களோ அந்த பத்திரிகை யாருக்கெல்லாம் அக்சசபிளா இருக்கோ அவங்க மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும். இப்போ நடக்கும்போது என்னன்னா மற்றவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியுது. இன்னும் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து மற்றவங்களுக்கு மூலியமா மற்றவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வார்த்தை. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் இந்த வாராந்திர கூட்டத்தை வந்து நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். எல்லாருடைய பேராதரவும் அதுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அந்த நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த கூட்டத்துக்கான நபர்கள் ஒன்று எண்ணிக்கை வரணும். இது வந்து நம்ம எல்லாமே ஆங்கிலத்துல பேசல. அதனால வந்து ஏதோ ஒரு நேரத்துல வந்து மக்கள் டியூன் பண்ணி டிவியை டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து இந்த ஒரு 1 hour 1.5 hours நம்ம நிகழ்ச்சியை வந்து டியூன் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சேருங்கிறதுனாலதான் இந்த ஒரு கலாச்சாரமா ஆக்கி கிட்டத்தட்ட 125 வாரங்கள் சிறப்பா பண்ணிட்டோம். 126வது வாரத்துல இன்னைக்கு நம்பர்ஸ் கம்மியா இருக்கும்போது எனக்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருந்தது, என்னடா இதுன்ற மாதிரி. பட் இதுவும் மாறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்லோட நம்ம பயணிப்போம் என்பதை வந்து நம்ம இந்த நேரத்தை எடுத்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த 126வது வாரத்துல இருந்து இது முதல் வாரம், அதாவது 125 முடிஞ்சு 150 நோக்கி பயணிக்கும் போது இது முதல் வாரம். இந்த 150வது வாரம் வந்து சிறப்பா நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து முன்னிறுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை தலைவர்கள்லாம் கூடி நம்ம எப்படி சிறப்பாக அதை கொண்டுட்டு போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. இது வந்து உறுப்பினர்களுக்கு வந்து தெரியணும். ஏன்னா தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கூட்டம் போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை யாராவது கூப்பிடுறாங்க, அழைச்சி பேசுறாங்கன்னு இல்லாம இதனுடைய ரிங்கிள் எஃபெக்ட் சொல்லக்கூடிய பின் விளைவுகள், இந்த கூட்டம் நடந்த பிறகு அதை வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஒரு சில வாலண்டியர்ஸ் இறங்கி அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பத்திரிகையில் வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க, யூடியூப்ல போடுறாங்க, அதை எடிட் பண்ணி யூடியூப்ல போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது மற்ற குழுக்களுக்கு பகிர்றாங்க. ஏதோ ஒரு 4-5 வாலண்டியர்ஸ் மட்டும் தான் பண்ணணும் கிடையாது. நீங்களும் யூ பிகேம் ஏ வாலண்டியர்ஸ், யூ பிகேம் ஏ பில்லர் ஆஃப் தி கான்கிரிகேஷன். ஆகவே நீங்களும் இந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லும் போது என்ன ஆகுன்னா நம்ம சமூகம் வந்து ஓவராலா டெவலப் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல வந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து ஒரு ஸ்கீம் வந்து இப்போ வந்து DEPWD மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டோம்னா UPSC, SPSC, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், IAS, IPS படிக்கிற படிப்புக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ட்ரைன் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து வாங்கியிருக்கிறோம். மதன் சாரும் நானும் சேர்ந்து வாங்கியிருக்கிறோம். அது மூலயமா ஒரு 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு
மாதந்தோறும் 6,000 ரூபாய் அவர்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்து அவங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றதுக்காக ஐ காட் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் டிஇபிடபிள்யூடி. அதை வந்து மதன் சார் நாங்களும் சேர்ந்து நடைமுறைப்படுத்த போறோம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இங்க வரவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது நான் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை இதுல சொல்லியிருக்கிறேன், இந்த செய்தி துளிகள் சொல்லி வானொலியில ஒரு நிகழ்ச்சி வரும். அதை கேட்டுட்டு தான் வந்து கிராமத்துல இருந்து நான் வந்து நகரத்துக்கு வந்து என்னோட படிப்பை தொடர்ந்தேன். இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்கேன். அதே மாதிரி இந்த தகவல்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம்ங்கிறத வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நீங்க கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். அது மூலியமா நம்ம மக்கள் வெளியே வரணுங்கிறதான் இங்க வந்திருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருடைய ஒரு ஒரு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆகவே உறுப்பினர்களாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் இந்த தகவல்களை உங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இது நாங்க இதை ப்ரொமோட் பண்றதுக்காக சொல்றோம்னு கிடையாது. இதை எங்களை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. தலைவராக எடுத்துக்கிட்டு அமர்சவாசம் அவங்களுக்குலாம் இருக்கிற பணிகள் எக்கச்சக்கமான பணிகள் அவங்க முன்னாடி இருக்குது. இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல வந்து கான்கிரீஷன் ஒரு அமைப்பு உருவாக்கி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா இளங்கோ சார் எல்லாம் பார்த்தோம்னா, இளங்கோ சார் அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா முழு நேர பணியாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த விஷயத்த வந்து அட்லீஸ்ட் கேட்கின்ற நபர்கள் நீங்க ஒருத்தருக்காச்சும் நீங்க இந்த விஷயத்த சொல்லணும். அது போல வந்து ஒரு கூட்டம் கொடுக்கிட்டு இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பேரவையுடைய எதிர்பார்ப்பு. அப்பதான் நம்ம சமூகமானது ஒரு முன்னேறிய சமூகமாக மாறும். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் வந்து மதிக்கத்தக்க ஒரு மனிதர்களாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறி நான் என்னுடைய முடிவு செய்து கொள்கிறேன். முடித்துக் கொள்கிறேன். ஆர் சனத்குமார் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ். 1975ல பிறந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டீஃபன் காலேஜ் பாம்பேல வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரி. மிகப்பெரிய அமைச்சர்களும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் படித்த மிகப்பெரிய கல்லூரி அது. அந்த கல்லூரியில வந்து அவர் வந்து படிச்சிருக்காரு. படிச்சதோடு மட்டும் இல்லாமல் பிஏ படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லா படிச்சிருக்காங்க. லா படிச்சுட்டு வந்து பாம்பே ஹைகோர்ட்லயும் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்லயும் வந்து அவர் வந்து வழக்கறிஞராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர்னா பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா பார்க்க போனா இல்லீகல் இமிகிரேஷன் சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய இமிகிரண்ட்ங்கிறத நம்ம வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வரக்கூடியவங்க, அவங்களுடைய விஷயங்களையும் அவங்களுக்கு ஏற்படுகின்ற மனித உரிமை மீறல்கள், அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் வந்து அவங்களுக்கு பெற்றுத்தர்றது, இது மாதிரி விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி செர்பல் பாலிசியால் பாதிக்கப்பட்டு ஸ்பேசிஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நிறுவனத்துல அவர் வந்து தன்னுடைய கல்வியை ஆரம்பித்து இன்று வந்து ஒரு புகழின் உச்சிக்கு சென்று இன்னைக்கு வந்து ஒரு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஒரு நல்ல ஒரு அனைவருக்கும் சரியானவர் என்கிற விதத்துல ஊனம் ஒரு மிகப்பெரிய தடை கிடையாது அப்படிங்கிற லெவல்ல வந்து அனைவருக்கும் சமமா வந்து பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர். அன்னார் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய பணியும் வந்து நம்ம மாற்றுத்திறனாளி சமுதாயத்திற்கு தேவை என்பதற்காக வருதுபடி சார் அவங்களை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆகவே அன்னார் ஆர் சனத்குமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை பேரவை சார்பாக வருக வருக வரவேற்பு கூறி வாய்ப்பு தந்த நம்ம தலைவட்டியை வருதுபடி அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். Thank you, Dr. Chidambaram, for nicely introducing our chief guest, Advocate Sanat Kumar. So now it is time for our chief guest, because today we have two chief guests. One is Mr. Sanat Kumar, the other one is Dr. Ishwar. After Sanat Kumar, Dr. Ishwar will speak. And Mr. Sanat Kumar. Mr. Sanat Kumar. A lot of disturbances. Admin, please check into that disturbances. And Mr. Sanat Kumar வந்து ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்டு நான் அவரை நேராக பார்த்ததில்லை. ஒன்லி இந்த யூடியூப் now in the channel only I am going to see. And அவரை பேசுகிற பொழுது he said that ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. தமிழ், இங்கிலீஷு, மராத்தி அண்ட் ஹிந்தி. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா தமிழ்ல பேசினாரு. He said that he is from Bombay.
ஸோ அப்புறம் வந்து we have been discussing over the phone lot of issues relating to the நம்ம செக்டார். அப்போ வந்து நம்ம உரைக்கரத்தை பற்றிலாம் அவர் கேள்விப்பட்டு உரைக்கரத்தை பற்றிலாம் என்கொயர் பண்ணாரு. Then I also told him about the congregation and about an 150th week program also. Then he immediately volunteered to give support to our congregation. அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்க எங்கன்னா போனோம்னா சொல்லுங்க சார், நான் போறேன் சார் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு அட்வொகேட் ஹைகோர்ட்ல வந்து பாம்பே ஹைகோர்ட் அண்ட் சென்னை ஹைகோர்ட்லாம் வந்து அட்வொகேட்டா இருந்தாலும் நீங்க எதுவாவது எனக்கு ஒர்க் கொடுங்க, எனிபடி if you want to meet I'll go and meet, or if you want me to do any secretarial work I'll do. அது மாதிரி அவரே வாலண்டியர் பண்ணாரு. Then I thought that we should not leave him. We should also include in our the congregation's midst. அப்படின்னு தோணித்து எனக்கு. So on that basis, immediately I called Advocate Suresh Admin to speak with him and also introduce him into our group and then invite him for the meeting. So, Mr. Sanat Kumar, I thank you for kindly accepting our invitation to be the chief guest today. And now I request Dr. Sanat Kumar to speak in our mission about his experiences as a advocate in the Bombay High Court and handling cases and accessibility in Bombay High Court, and also the accessibility issues in Chennai High Court and other courts, and also the list of cases. Probably அவர் வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள் சொந்தமாக சில கேஸ்லாம் கூட அட்டன் பண்ணிருக்கலாம். And also he volunteered to support our மாற்றுத்திறனாளி ஃப்ரெண்டுக்கு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் தான் சொல்லுங்க, நான் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா அட்வைஸ் பண்ணி ஐ வில் கைட் தம், இட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எஸ் வாலண்டியர். ஐ வெல்கம் மிஸ்டர் சரத் குமார். ப்ளீஸ், ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரெசன்டேஷன் சார். Hello, I am Sanat Kumar, and first of all, I would like to thank the Honorable President Pardakutti sir for inviting for this congregation, and I would like to thank all the members of the Tamil Nadu differently abled persons for inviting for this fabulous meeting. And மிஸ்டர் சனத்குமார், தமிழிடம் பேசலாம். தமிழ்ல பேசலாமா? ஓகே, தமிழே பேச. வெரி டிஃபிகல்ட், கலந்து பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சனத்குமார். நாங்க பிறந்தது எல்லாமே மும்பை தான். ஆனா என்னோட பூர்வீகம் வந்து திருச்சிராப்பள்ளி. என்னோட தகப்பனார் முதலில் நாங்கள் திருச்சியில் அவர் வக்கீலாக பணிபுரிந்தார், வக்கீலாக வழக்கறிஞராக இருந்தார். அப்புறம் அவர் ஸ்டேட் பேங்கில் கவர்மெண்ட் அரசு வேலை கிடைத்ததால் அதை விட்டுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அது வந்து 1974. அதுக்கப்புறம் 1882 அவருக்கு வந்து சீஃப் ஆஃப் த லீகல் டிபார்ட்மெண்டா அவருக்கு ப்ரமோஷன் ஆச்சு. அதனால டிரான்ஸ்பர்ல வந்து நாங்க மும்பைக்கு போனோம். சார் கேக்குதுங்க, பேசுங்க. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கும் மும்பைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. முதல்ல எனக்கு வந்து சிறு வயசில் என்னால நடக்க கூட முடியாது. அதனால வந்து நாங்க திருச்சியில இருக்கும்போது சிங்காரத்தோப்புங்கிற இடத்துல டாக்டர் ராஜன்கிறவர் அவர் வந்து எங்களுக்கு இந்த பட்டி இது போட்டு வைத்தியம் பார்த்து 10 நாளில் நான் நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் கையில தான் கொஞ்சம்
ஷிவரிங்கா இருக்கும், கொஞ்சம் ஷிவரிங்கா இருக்கும். அண்ட் சென்னையில வந்து நான் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படித்தேன், ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூல். அதுக்கப்புறம் நாங்க மும்பை போனோம் வந்து எனக்கு வந்து எந்த பள்ளிக்கூடத்துக்குமே இடம் கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சாதனான ஒரு இன்ஸ்டிடியூட்ல டாக்டர் டாக்டர் ருக்மணி கிருஷ்ணசாமி என்கிற அவர்கள் என்னுடைய என்னுடைய ஸ்கூல் வித்யாசாகர் என்று இயங்குற இந்த சென்னையில இருக்கிற தலைமை பள்ளிக்கூடம் மும்பையில் உள்ளது. அவரோட உதவியெல்லாம் அங்க எனக்கு வந்து இடம் கிடைச்சது. அங்க வந்து நான் வந்து நிறைய என்னை விட நிறைய ஊனமான மாணவர்களை உடன் படித்து வந்தேன். முதலில் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏனில் சென்னையில் நான் ஒரு நார்மல் ஸ்கூலில் படித்ததால் அந்த ஸ்கூலில் என்னை விட ரொம்ப மோசமா இருக்கிற, என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களோட குழந்தைகளோட படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஸ்டிக் சொசைட்டிங்கிற ஸ்கூல் எனக்கு ரொம்ப அருமையா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 89, 90 நான் வந்து எடுபிள் சார் சார் edible? Yeah, carry on, advocate, carry on, audible. Thank you. 92 நான் என்னோட 10ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் SSLCங்கிற இதை வந்து பாஸ் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு நார்மல் காலேஜ் அங்கெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து மும்பைல எல்லாம் எப்படின்னா ஆஃப்டர் 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் வந்து அங்கெல்லாம் வந்து ஜூனியர் காலேஜ் என்று சொல்லுவார்கள். 11 and 12ங்கிற இது வந்து இங்க வந்து ஸ்டேட் லெவல்ல உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கிறதுனால அங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜ்ல அட்மிஷன் அங்க படித்தாக வேண்டும் கட்டாயம் ஏற்பட்டது. முதலில் நான் வந்து ரொம்ப தயக்கப்பட்டேன். ஏன்னா பிளாஸ்டிக் சொசைட்டியில் வந்து அவர்கள் வந்து நிறைய ஸ்பெஷல் கேர், நிறைய எங்களுக்கு உதவி, நிறைய வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நல்ல ஸ்பெஷல் டீச்சிங், தெரப்பி. ஆகையால் நான் முதலில் பயந்து முதலில் ரொம்ப எனக்கு தயக்கமாக இருந்தது, ஒரு காலேஜில் எப்படி போய் படிப்பது. அப்புறம் என்னோட ஸ்கூல் கல்வி நிர்வாகம் எனக்கு அறிவுரை வழங்குது. அதாவது ஒரே நம்ம பாதுகாப்பா இருந்துட்டா அப்புறம் வந்து லைஃப் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பப்ளிக்கோட எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றது, இன்டராக்ட் இன் தி சென்ஸ் அவர்களோட எப்படி சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நாள் நம்ம வந்து சமூகத்தை சந்திச்சதான் ஆகணுங்கிற இது இருக்கிறதுனால அவர் ஊக்கம் தந்த அவர்கள் எங்க நிர்வாகம் ஸ்கூல் பள்ளிக்கூடம் அவர்கள் பரிந்துரைத்ததுனால சென்ட் சேவியர் காலேஜ் என்கிற காலேஜில் நான் அட்மிஷன் வாங்கினேன். அங்க முதல் தயங்கினேன். அது வந்து சென்னையில் லயோலா கல்லூரி போன்ற மிகப்பெரிய கல்லூரி. அதில் முதலில் எனக்கு ரொம்ப பப்ளிக் நார்மல் சில்ட்ரனோட இன்டராக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல்ல அந்த காலேஜில் எப்படி எல்லாருமே ஒரு நண்பர்களாக ரொம்ப ஊக்கப்படுத்தவர்களாக, அது மட்டும் இல்லை அது வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜ். இப்ப லயோலா திருச்சிராப்பள்ளி சென்ட் ஜோசப் படி மும்பையில் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ்ங்கிறது ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ஃபேமஸ் காலேஜ். அது வந்து சிறந்த இப்ப இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், வெல் நோன் சீஃப் ஜஸ்டிஸ், அட்டர்னி ஜெனரல், இப்ப இருக்கிற மிக உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க.
அது ஒரு சிறந்த ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில தான் கவாஸ்கர், முன்னாள் கவாஸ்கர், அப்புறம் நானி பால்கிவாலா, அப்புறம் இந்தியாவோட அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜி, அந்த மாதிரி உயர்ந்த உயர் உயர்ந்தவர்கள்லாம் அந்த மாதிரி காலேஜ்ல படிச்சிருந்தாங்க. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெப்யூட்டட் காலேஜ் இன் இந்தியா. அது வந்து மரியாதை ரெப்புடேஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப அருமையான காலேஜ்னு சொல்லலாம். அந்த காலேஜில் நான் வந்து பிஏ ஏன்ஷியன் இந்தியன் கல்ச்சர், அந்த சிற்பிங்கிற இது சொல்லுவா இல்லையா, அந்த ஆர்கியாலஜி அண்ட் ஏன்ஷியன் கிங்ஷிப், வேதிக் பிலாசபி, துவைதா பிலாசபி, அப்புறம் வர்ணாசிரமா, அதை பற்றின அது வந்து புராதன சரித்திரத்தில் நான் வந்து பிஏவில் என் பட்டப்படிப்பை முடித்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ், அரசு சட்டக்கல்லூரியில் நான் என்னோட எல்எல்பி போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தேன். அதுக்கப்புறம் மும்பை பல்கலைக்கழகத்தில் என்னோட எம்எல்ங்கிற மாஸ்டர் ஆஃப் லா இந்த படிப்பை தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிட்டி யூனியன் பேங்கில் ஒரு 3-4 ஒரு 5-6 வருஷம் நான் வந்து ஒரு கிளர்க்காக பணிபுரிந்தேன். அதில் எனக்கு வந்து நிறைய வங்கியை பத்தி நிறைய இதெல்லாம் அதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சது. அதுல வந்து டிமாண்ட் டிராஃப்ட், அந்த அட்வான்சஸ், அக்கௌண்ட், அப்புறம் வந்து இது கணக்கு வரவு அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிந்தது. அதுக்கப்புறம் தபே அண்ட் கிரீஷ்ங்கிற ஒரு பெரிய அட்வொகேட் ஃபர்மில், சொலிசிட்டர் ஃபர்ம்னு சொல்லுவா, அந்த சொலிசிட்டர் ஃபர்மில் கம்பெனி ஜூனியர் அட்வொகேட்டாக ஜாயின் பண்ணி என்னோட ட்ரெயின்ஷிப், அது இன்டர்ன்ஷிப்புங்கிற இதுதான் அங்க ஒர்க் பண்ணேன். அதுல வந்து கம்பெனி டாக்குமெண்டேஷன், அந்த செக் பவுன்சிங் மேட்டர், அப்புறம் வந்து ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன் ப்ரொசீடிங், அந்த மேட்டர்லாம் எனக்கு வந்து அதுல தான் எனக்கு அனுபவம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய பெரிய அட்வொகேட் பிரசாத் ஐயர்ங்கிற அட்வொகேட்டோட அவரோட சேர்ந்து நாங்கள்லாம் ஜாயிண்டா பிராக்டிஸ் பண்ணோம். நாங்க வந்து இந்த இல்லீகல் இமிகிரண்ட், இந்த சந்தேகத்து பேர்ல பீப்புள்லாம் வேறு இடத்துல இருந்து ரகசியமாக இங்க வைத்திருக்காங்க, சந்தேகத்து பேரு பிடித்து வைக்கும் அவர்களை நாங்கள் பெயில் இல்லாது விடுதலை செய்கின்ற பாஸ்போர்ட் ஆக்ட், இல்லீகல் இமிகிரேஷன், சந்தேகத்து பேரில் பிடித்து வைக்கும் குற்றவாளிகளை நாங்கள் பெயிலில் எடுக்க அந்த மேட்டர், அந்த கேஸ் எல்லாம் நான் டீல் பண்ணேன். அதுல எப்படின்னா, இந்த இல்லீகல் இமிகிரண்ட் தப்பே செய்யாத அப்பாவிகள் நிறைய பேர் இன்னமும் அவர்களை பிடித்து வைத்து சித்திரவதை பண்ணுவர்கள் எல்லாம் நாங்கள் வந்து பெயில் மேட்டர் எல்லாம் டீல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ரிட் மெனு டீல் பண்ணோம் மும்பை ஹைகோர்ட்ல கவர்மெண்ட்டுக்கு சார்பாக. அப்புறம் என்னோட ஒரு அனுபவம் என்னவென்றால், இன்னும் நம்மள வந்து இந்த உடல் ஊனமுற்றார்ந்த சட்டம் 1995 அமல்படுத்தினாங்க. ஆனாலும் நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பாரமாக தான் கருதுகிறார்கள். என்னோட அனுபவம் என்றால் ஒரு சம்பவம் என்றால், நான் வந்து பல்கலைக்கழக ஹாஸ்டல்ல இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வந்து
என்னை வந்து ஒரு ஒரு என்னோட பேச்சு செர்பல் பால்சிங்கிற இது வந்து நார்மல் ஹேண்டிகேப், உடல் குணம்ங்கிறது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். அதில் செர்பல் பால்சிங்கிற நோய் இன்னும் அதை பத்தி யாருக்கும் இன்னும் அதை பத்தி அவ்வளோ பகிர்ந்தளவு போராது. ஒரு தரம் என்னை கைது சென்று என்னை வந்து நான் பேசுவதை கண்டு அவர்கள் என்னை வந்து இதுன்னு ட்ரங்கட் என்னை குடிச்சேன்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க. ஆனாலும் நான் தளராமல் நான் அடுத்த நாள் வழக்கு தொடர்ந்து அந்த போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் பண்ணி 3 இயர்ஸ் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணி அந்த மேட்டர்ல எனக்கு நல்ல நினைவுக்கு அந்த அனுபவம். அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனி மேட்டர், டாக்குமெண்டேஷன் மேட்டர், அப்புறம் பேங்க்ல போர்ஜரி, செல்லுமுள்ளு, அப்புறம் என்போர்ஸ்மெண்ட், எக்கனாமிக் அஃபென்சஸ், அப்புறம் வந்து குற்றவியல் நீதிமன்றம், அந்த வழக்குகளை நான் டீல் பண்ணுவேன் அங்க மும்பை ஹைகோர்ட்டில். அண்ட் 98 என் தகப்பனாருக்கு ஓய்வு வந்ததால் நாங்கள் சென்னைக்கு ராயப்பேட்டையில் சென்னையில் ராயப்பேட்டையில் நாங்கள் குடி வந்தோம். ஆனாலும் நான் அங்க இருந்ததுனால நான் வந்து மும்பையிலேயே கண்டினியூ பண்ணேன். அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரல் பப்ளிக், பொதுவா மக்களுக்கு இன்னும் அந்த பகுத்தறிவுக்கு வந்து இன்னும் இது இல்லை. நம்ம உடல் ஊனமுற்றவர்களை ஒரு வித்தியாசமாக தான் பார்க்கிறார்கள், ஒரு பாரமாக தான் பார்க்கிறார்கள். நிறைய பேரை உங்களுக்கு அந்த அப்பாவி ஜனங்களை நிறைய பேரை இன்னும் வந்து அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை பறித்து விடுகிறார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்டில் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் நாட் aware of the person with disability. அது பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களில் அது ஒரு ப்ரிடாமினன்ட் ரொம்ப நிறைய மேட்டர்ஸ், நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அதை பத்தி நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா 2016 ஜீஜா கோஷ்னு அவர்களும் செரிபல் பால்சியில் பாதிக்கப்பட்டவர்கள். அவர் வந்து ஒரு சமயம் அவர் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸுக்கு வேண்டி கல்கட்டால இருந்து கோவாக்கு ஸ்பைஸ் ஜெட் விமானம் மூலம் சென்ற டைம் அந்த விமான பைலட்டே அவர்களை வந்து மூளை பாதிக்கின்ற அடிப்படையில் அவர்களை அந்த விமானத்தில் இருந்தே தடையிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஜீஜா கோஷுங்கிற மாணவி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து உடல் ஊனமுற்றார் சட்டப்படி கேஸ் ஃபைல் பண்ணி அந்த ஸ்பைஸ் ஜெட் விமான உரிமையாளர்கள் பணி நீக்கம் பண்ணி அண்ட் கவர்மெண்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவர்களுக்கு 12 லட்சம் நஷ்டஈடு இதுபடி நஷ்டஈடு வழங்கினார்கள். அவர் வந்து இப்ப வந்து பெரிய ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க இதுல. அண்ட் எனேபிள் இந்தியாங்கிற ஒரு சமூக தொண்டு நிறுவனத்துல அவங்க இப்ப பணிபுரியுறாங்க பெங்களூர்ல. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்னவென்றால் மும்பைக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் நான் பார்த்தேன். மும்பையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அராஜகம், இது வேண்டலிசம், நெஃபேரியஸ் ஆக்டிவிட்டிஸ், அண்டர்வேர்ல்டு தீவிரவாத செயல்கள் இருக்கு. ஆனாலும்
ஒரு இதை பார்த்தால் இன்னும் நம்ம நம்ம ஊரு இன்னும் பின்னடைவிலே இருக்கு. உதாரணமே என்னவென்றால், இங்க வந்து யாராவது நம்ம ஊர்ல வந்து பாம்பேல வந்து எப்படின்னா, ஒரு 40 பேர் ஏதாவது மட்டம் தட்டி பேசினா கூட யாரும் கேர் பண்ணாம போயிடுவாங்க. இங்க மெட்ராஸில் இங்க நம்ம ஊரில் அது இன்னும் பின்னடைவில் இருக்கு. அதுக்கு நான் வருந்துக்கிறேன். இங்க யாராவது ஏதாவது ஒரு ஆளு ஏதாவது சொல்லிட்டா போதும், உடனே எல்லாரும் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வதந்தி கலப்புறது, அந்த சின்ன சின்ன இது, அந்த மிரட்டல், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இன்னும் நம்ம இதுல நம்ம ஊர்ல இருக்க அதை வந்து இன்னும் முன்னேறணும். அந்த ஆஸ்பெக்ட் எடுத்தா இன்னும் அது வந்து இட் இஸ் நாட் இது இம்ப்ரூவ் ஆக. வேற எல்லா இதுன்னு பார்த்தா கல்வி இது மரியாதை, கல்வி, அப்புறம் ஒரு டிசிப்ளின்டு சொசைட்டி, இதை பார்த்தா நம்ம சென்னை தான், நம்ம தமிழ்நாடு தான். அதை விட்டா அது மட்டும் இல்லை, இப்ப சென்சஸ் எடுத்ததுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலே மெயின் பிசினஸ் சென்னை தான், நாட் மும்பை. மும்பைல வந்து அவ்வளவு அது வர்த்தக நகரமா இருந்தாலும் இப்ப மெயின் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில தான் இருக்கு. இன்னும் சிறு சின்ன சின்ன இடத்துல இன்னும் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸுங்கிறது, தன்னம்பிக்கைங்கிறது கொஞ்சம் எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கை தான் வேணும். எதுக்கும் மன தளர்வே கூடாது. ஆனாலும் சிறு விஷயம் அது மட்டும் இல்ல, பொதுவான இடங்கள், பார்க், பீச், அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த இது இன்னும் உடல் ஊனமுட்டாருக்கு இன்னும் அக்சசிபிளா இல்ல, ஒன்னும் பாத்வே ஒன்னும் அவ்வளோ இதா இல்ல. கவர்மெண்ட்டும் இட் இஸ் நாட் டேக்கிங் எனி இனிஷியேட்டிவ் ஆன் தட். ஸோ ஐ வுட் லைக் திஸ் திங் அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி எல்லாரிடமும் இருக்குன்னு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன கிராமங்கள் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 4-5 பார்வையற்றோர் அவர்களை வந்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து காவலில் வைத்தார்கள். அவர் ஒண்ணுமே தப்பு பண்ணாத அவங்களையே அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காவல்காரர்களை சஸ்பெண்ட் பண்ணும்படி உடல் ஊனமுற்றார் சட்டம்படி அந்த திருச்சியில டிஐஜி வி பாலகிருஷ்ணன்கிறவர் வந்து அத வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அது மாதிரி சிறு சிறு தவறுகளை, சிறு சிறு குற்றங்களை தவிர்க்க வேண்டும், இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, சமீபத்துல வித்யாசாகர்ங்கிற எங்க ஸ்கூல் ஆளுகளையே அவ வந்து எலெக்ஷன் மெம்பரா இருக்கிற அவளையே வந்து சந்தேகத்துல பேர்ல போய் 1/2 hour காவலில் வைத்து அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வந்து இது விடுதலை பண்ணி இது பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ், நோ ப்ராப்பர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அதெல்லாம் இல்லை. ஈவன் ஃபண்ட்ஸ் அந்த லோன்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா உங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியா அவங்க வந்து சரியாத வந்து இது இம்ப்ளிமெண்ட் அண்ட் இது பண்றது இல்லை கவர்மெண்ட். அதனால இதெல்லாம் வந்து நிறைய சிறு இன்னும் நிறைய விழிப்புணர்வு வேண்டும். அதுக்கு ஆகையால் நிறைய இந்த மாதிரி மீட்டிங், இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ், அது மட்டும் இல்ல மக்களுக்கு இன்னும் இந்த இதை பகுத்து போய் சேர வேண்டும், இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் என்னவென்றால், என்னோட இது நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கலாம். நான் வந்து இது வந்து ஜஸ்ட் ஆன் அ ஃபிளையிங் திஸ் திங் உயர்த்து நம்ம வரதுக்குட்டி சார் வந்து திடீர்னு அவர் இது பண்ண நான் சரியாக இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாத எனக்கு தெரிந்த இதை நான் உங்களிடம்
பகிர்ந்து கொள்கிறேன். ஆதலால் ஏதாவது இது இருந்தால் டெக்னிக்காலிட்டிஸ் ஏதாவது நான் ஏதாவது ஒரு சிறு சிறு இது பேசியிருந்தால் அதுக்கு மன்னிக்கவும். அண்ட் அவர் வந்து இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்க எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் உங்களிடம் ஒருவனாக இருந்து செயல்பட விரும்புகிறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மிஸ்டர் சனத். I'm extremely sorry, sir. I'm not prepared properly, so I thought that what is that? Still, I had to cover a lot of things like. ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. அதாவது நீங்க கடந்து வந்த பாதை, அதாவது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் சந்திக்கக்கூடிய தடைக்கற்களை எல்லாம் தாண்டி நீங்க ஒரு வெற்றிப்படியில் இருக்கீங்க. உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரொம்ப ஒரு ஆஸ் ஏ பர்சன் வித் டிசபிலிட்டி நீங்க வந்து ஒரு ஹைகோர்ட்ல ஒரு இவ்வளோ கேசஸ்லாம் ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு, அதுவும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப புவர் பீப்புளுக்கு லீகல் சப்போர்ட் கிடைக்காத பத்தி நான் ரொம்ப நாள் அதை வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பேன். டிஓ அட்வொகேட்ஸ்லாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவங்க வந்து இந்த பிஸி ஷெடியூல்ல அந்த மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனைகள் அது சம்பந்தமாக அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற பொழுது இந்த ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ நீங்க வந்து யூ ஹேவ் டு சப்போர்ட். மை ரிக்வெஸ்ட் இஸ் தட் யூ ஹேவ் டு சப்போர்ட் அவர் people with disabilities. I'm wholeheartedly ready to render my service, and I would like to cooperate with the outstanding organization, sir. Okay, thank you, sir. Thank you. Thank you very much, sir. And you continue to be part of congregations meeting every Saturday. You can. Yes, sir. Definitely, sir. Thank you very much. Also join and interact with the respective chief guest of each meeting. Any issues, so you can be part of Uruvikaram as well as this congregation. And once upon a time, once more, let me emphasize, if my presentation is not that much I have not been well prepared since I have been running around with the hectic schedule. So kindly cut down this, sir, accordingly. Like. No. Your speech is very excellent. Your speech is very, very excellent. Yeah. And okay, thank you so much, Mr. Sarath. Thank you, sir. Thanks, sir. And our next speaker is Dr. Ishwar. Yes. Dr. Ishwar is a young doctor. அவர் வந்து SRM மெடிக்கல் காலேஜில் எம்டி படிக்கிறார். எம்டி மெடிக்கல், சாரி, இது இஸ் கம்யூனிட்டி மெடிசின். ஸோ அவரை வந்து ஒரு அவருடைய திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன். அவர் வந்து அதாவது அவருக்கே தெரியாது அவருடைய, அதாவது அவரு ஒய்ஃப் ஃபேமிலி ஹவு மச் தே ஆர் டெடிகேட்டட் டு த காஸ் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்னு அவரு மிஸ்டர் ஈஸ்வருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா டாக்டர் உதவிக்கரம் முத்துன்றவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பயனியர் இன் தி டிசபிலிட்டி செக்டார். அவர் வந்து இந்த பர்சன் இந்த கிரால் பண்ணி தான் அவர் வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் மேன். அந்த காலத்திலேயே உலகத்தெல்லாம் சுற்றி இருக்காரு, பல நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு வித் ஆல் டிசபிலிட்டிஸ். ஸோ உதவிக்கரம் என்ற பத்திரிகையை ஆரம்பிச்சு அவருடைய காலத்துல ஆரம்பிச்சு அவர் நடத்திருந்தாரு. அதற்கு பிறகு நான் கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக நான் அதை தொடர்ந்து நடத்திருக்கேன். ஸோ அந்த டாக்டர் முத்து அவருடைய ஃபேமிலியில வந்து திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு அவங்க பேத்தி அவங்களும் டாக்டரா இருக்காங்க, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அண்ட் டாக்டர் ஈஸ்வர் வந்து நம்ம நந்தகுமார், நம்ம உதவிக்கரம் இணை ஆசிரியர் நந்தகுமார் அவர்களும் அவருடைய டாக்டர் ஈஸ்வர் ஃபாதர் இல்லா மிஸ்டர் மோகன் அவர்களும் என்னுடைய அலுவலகத்திற்கு டாக்டர் ஈஸ்வரோட
பல ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக வந்து இது போல நான் வந்து மாற்றுத்திறனாளிகள் பற்றிய ஒரு ஆராய்ச்சியை செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைடன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாரு. அப்போ நம்ம வந்து டிஸ்கசிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் தி டிஃபரெண்ட்லி ஏபிள். அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு has been working on it. So I invited Dr. Ishwar to be one of our speakers today, and I requested Dr. Ishwar to start his presentation. He may speak for some 10 to 15 minutes. Then after that, there will be a group discussion in which the participant will share their views or raise question and answers like that. So, Dr. Ishwar, you can start your presentation. Thank you for inviting me, sir. Good evening, all. I'm Dr. Ishwar. One request, doctor, and yes, you can speak both in English and Tamil. If 100% Tamil is very difficult for you, maybe between. Okay. So, yeah. இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி நான் எம்டி கம்யூனிட்டி மெடிசன் படிச்சிருக்கேன். என் பேர் டாக்டர் ஈஸ்வர். ஸோ எம்டி கம்யூனிட்டி மெடிசன் அப்படிங்கிற அந்த படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிட்டி ஹெல்த் அது அசஸ் பண்ணுறதுக்கூடிய ஒரு படிப்பு. லைக் ஒரு டிசீஸ் எப்படி ஆரம்பிச்சு அந்த டிசீஸ் எப்படி முடியுது, அந்த டிசீஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆன்கோயிங் ரிசர்ச்ல வி ஹாவ் டு இன்க்ளூட். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் பார்க்கும்போது தான் ஸோ வி வேர் சர்ச்சிங் டாபிக்ஸ் ஃபார் மை தீசிஸ். ஸோ எப்பவுமே இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஜி முடிச்சு இப்போ செகண்ட் இயர் என்டர் ஆக போகிறேன். ஸோ தேர்ட் இயரில் ஐ ஹாவ் டு டூ ஒன் ரிசர்ச் அண்ட் சப்மிட், தென் ஒன்லி ஐல் பி எலிஜிபிள் ஃபார் மை எக்ஸாம். ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாருமே வேற டாபிக் பண்ணிட்டு இருந்தாங்க ரிகார்டிங் கம்யூனிட்டி ஹெல்த். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டூயிங் இட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஒரு சில பேர் வந்துட்டு தே ஆர் டூயிங் இட் ஆன் ஃபிஷர்மேன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து சும்மா கூகுளில் தட்டினா வருது. இப்போ நம்ம ஒரு பண்ணாத ஒரு டொமைன்ல ஒன்று பண்ணணும்னு பார்க்கும்போது சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ங்கிற டேர்ம் வந்து எனக்கு வரதக்குட்டி சார் தான் காயின் பண்ணாரு. ஏன்னா அப்படிதான் அதை கூப்பிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் பிசிக்கலி டிசேபிள்டு தான் என் டைட்டில் வச்சிருந்தேன். ஸோ இந்த டைட்டிலுக்கு நிறைய வரதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கூகுளில் டைப் பண்ணி கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்க்கான ஒரு கூகுள் ஸ்காலர் இருக்கு. ஸோ அதில் டைப் பண்ணி பார்த்தா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் தெர் இஸ் அ குளோபல் ரிசர்ச் கேப். அதில் வந்துட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஹவ் டன் 2 ரிசர்ச் விச் இஸ் ஆக்சுவலி ஆன் த பப்ளிக் ஒப்பீனியன் ஆன் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு அமாங் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க, அண்ட் ஓரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம லார்ஜ் கேப் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பற்றி அசஸ் பண்ணல. அண்ட் ஆஸ் நான் இப்போ இந்த மீட்டிங் கவனிச்சதுலேயே நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது சார் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வரதக்குட்டி சார் ஆஃபீஸில் நான் போகும்போது அவர் ஒரு விஷயமா he started to unfold. ஸோ அவர் சொன்னார் there are many attitudinal barriers, there are environmental barriers, there are accessibility barriers, and fundamental rights என்னன்றது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் தெரியல, பர்சன்ஸ் வித் நார்மல் பப்ளிக்மே தெரியல. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் வந்து சொல்கிற ஆக்சசிபிலிட்டி பேரியர்ஸை கொடுத்த 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார் வாஸ் ஆக்சஸிங் அ பேங்க். அந்த பேங்க்ல வந்துட்டு ஒரு ரேம்ப் இருக்கு ஃபார் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டு கோ அப்பில். பட் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கார் போட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி போடும்போது நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸால அதை ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் சார் ஷேர், லைக் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கான ஒரு ரெஸ்ட் ரூமை வந்து அதில் வந்து தே ஆர் நல்லா மூடி அதில் வந்துட்டு பக்கெட்டை கவுத்து போட்டு ஃபினாயில்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டிஸால வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் அது ஒரு 2 months பேக் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பேர் அசஸ் பண்ணாமல் இருக்கு. அசஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 2 இடத்துல ஆல்ரெடி இது பண்ணியிருக்காங்க. உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் அ இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன் ஆஃப் ஒருத்தவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இந்த வாழ்க்கை தரம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று மாறலாம். ஸோ இப்போ நம்ம சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி
ஸோ இப்போ பழமைவாத கருத்துக்கள்ல சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, பிசிக்கல் பேரியர் இருக்கு. ஸோ இந்த இப்போ நான் என்னோட ரிசர்ச்ல வந்து இப்போ வரதக்குடி சார் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து ஆட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிசிக்கல் பேரியர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சோஷியல் பேரியர் அண்ட் என்விரான்மெண்டல் பேரியர் இதெல்லாமே ஒரு பேரியரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என் ரிசர்ச்சை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரியர்ஸ்ன்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும். அகெயின் கம்மிங் டு ஒன் எக்ஸாம்பிள் கோட்டட் பை வரதக்குட்டி சார். ஃபார் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ let us take 2 examples. ஒருத்தர் வந்து வீல் சேர் பவுண்ட், இன்னொருத்தவங்க தே கேன் வாக் இன் கிரச்சஸ். ஸோ இப்போ ஒரு என்விரான்மெண்டல் பேரியர்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு இடத்துல ரேம்ப் இருக்கு. வீல் சேர் பவுண்ட் பீப்புள் கேன் ஆக்சுவலி கிளைம் த ரேம்ப் வித் வீல் சேர். பட் இப்போ ஒரு கிரச் இருக்கவங்களுக்கு வழுக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் படி ஒருத்தவங்களுக்கு வந்து பேரியரா இருக்காத விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பேரியரா இருக்கப்படும். ஸோ பை த எண்ட் ஆஃப் த திங் என்னோட ரிசர்ச்ல வந்து நம்ம தமிழ்நாடு டிசபிலிட்டி ரேட் வந்து அக்கார்டிங் டு NFHS ஃபேக்ட் ஷீட் வந்து 8% போட்டிருக்கு. ஸோ அதுல நம்ம சாம்பிள் பண்ணி பார்க்கும்போது 150 பேர்கிட்ட நம்ம சாம்பிள் எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு we can actually find the overall barriers. லைக் வந்து ஒரு சென்னையில பேரியர்ஸ் எத்தனை பேருக்கு பர்செப்ஷனலா இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி ரேம்ப் இருந்தா அவருக்கு பேரியர் கிடையாது, பட் கிரச் யூஸ் பண்றவங்களுக்கு பேரியர். ஸோ இந்த மாதிரி if I'm able to address these 150 people with the help of focus group discussion 10 பேரை நான் யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களோட கருத்துக்கள் அவங்க பதிவு செய்யும் போது எனக்கு அது இன்னமும் எனக்கு இன்னும் புரிதல் ஏற்பட்டு நான் இன்னமும் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி என்னோட ரிசர்ச் அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அண்ட் இந்த ரிசர்ச் வந்து ஒரு குளோபல் லெவல் ஒரு பப்ளிகேஷன் போச்சுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ. அண்ட் இப்போ ஒரு பாலிசி மேக்கிங்க்கு என்டர் ஆகிறோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி ரெஃபரிங் தீஸ் ஆர்டிகல்ஸ். இல்லைன்னா சாதாரணமாகவே பீப்புள் ஒரு பாலிசி மேக்கிங் கொண்டு வராங்க அப்படின்னும் போது அதுக்கான பப்ளிகேஷன்ஸ்லாம் எவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னையில் இருக்க டேட்டா அவைலபிலிட்டியாக இருக்கு. பட் அந்த சப்ஜெக்டிவ் லெவல்ல மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு குவாலிட்டேட்டிவா அவங்க வாயால ஒரு விஷயத்த கேட்டு நம்ம அதை வந்து பதிவு பண்ணி இருக்கும்போது அதோட ஒத்தன்டிகேஷன் அத்தன்டிசிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது சாரோட ஹெல்ப்னால நான் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புறேன். அண்ட் எனக்கு இந்த மீட்டிங்ல நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அட்வொகேட் சனத்குமார் சார் சொன்னது மாதிரி ரீஜன் வைஸ் ஆக்டிவல் பேரியர்ஸுமே இருக்கு. இப்போ இதே ஸ்டடி மும்பைல பண்ணாலும் சென்னையில பண்ணாலும் சார் சொன்ன மாதிரி மும்பைல இருக்கவங்க பெருசா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் சென்னையில இருக்க அந்த கல்ச்சுரல் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணி வச்சதுக்கு இந்த மீட்டிங் எனக்கு உதவுச்சு. ஸோ இந்த மாதிரி பல மீட்டிங் நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க சப்போர்ட் மூலியமா நம்ம ப்ராப்ளம்ஸ் இன்னும் பேசலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் அரைவ் பண்ணலாம்னு நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, Dr. Ishwar, for your short presentation. Thank you, sir. And Thank you. Actually, we wanted to support Dr. Ishwar to by mobilizing 150 plus people in batch of 10 people in our meeting, so that our personal interact பண்ணி because he has prepared so it is so இவர் அவருடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச் ஏதோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போட்டுட்டு அதுல இருந்து அவர் ஒரு இது பண்ணாம ஒரு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மெத்தட்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு எப்படி இந்த டேட்டா அந்த சாம்பிளிங் டெக்னிக்கை வச்சு தென் they will come to some conclusion. அது மாதிரி அவர் very scientific approach in data collection and also dissemination of information and concluding from the data based on the table. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் he is giving some marks மாதிரி 1 to 5. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் கொஸ்டின்ஸ் as well as ஜெனரல் கொஸ்டின்ஸ் அது மாதிரிலாம் பிளான்டு. So I welcome Dr. Ishwar to become part of our congregations, and also we can make use of your research study also for our future. Thank you. And also your support from the university. So we thank you, sir, for sparing your valuable time. Thank you, sir. Please continue with us to share the questions or any Yes, sir. suggestions. Definitely. Or
or any doubts like that. Okay. Definitely, sir. So now, yeah. So now I thank both the chief guests for the excellent presentation. Now it is question time, and as usual, the first question will be raised by Lion Gopinath. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் பேரவை சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 126வது பேரவை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா டிஏபி வத்தக்குட்டி சார் அவர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம். சீஃப் கெஸ்ட் 2 பேருமே அருமையா பேசுறாங்க. சரத்குமார் சார் அவர்களுக்கும் நன்றி, அதே போல டாக்டர் ஈஸ்வர் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, எனது பேர் கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். என்னுடைய கேள்வி சரத்குமார் சாருக்கு. அவர் ரொம்ப அருமையாக பேசுறாரு தமிழில். சார் சொன்னாங்க 4-5 லாங்குவேஜ் அவருக்கு தெரியும்ட்டு, தமிழில் மிக அருமையாக பேசுறாரு சார். இப்போ சார் சொன்னாங்க மும்பையில எல்லாம் இருந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபாதர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் சென்னைக்கே வந்துட்டு சொன்னாங்க. இப்போ சார் எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? சென்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? இப்போ கேசஸ்லாம் நடத்துவாங்க இல்லையா கோர்ட்டில், இப்போ சென்னையிலேருந்து பண்ணுறாங்களா, எங்கேருந்து பண்ணுறாங்க? அப்புறம் என்ன விதமான கேஸ்லாம் சார் எடுத்து பண்ணுறாங்க? எதனா ஸ்பெஷலிஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க? ஜென்ரல் சிவில் சம்மந்தப்பட்ட கேசஸ்ஸு, கிரிமினல் கேசஸ்ஸு, குறிப்பாக டிசபிலிட்டி பீப்புளோட சர்வீஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸு, இந்த மாதிரி எதில் எல்லா இதுவுமே பண்ணுறாங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபீல்டு எடுத்து சார் பண்ணுறாங்களா? சார் தனியாக பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை ஏதாவது கவுன்சில் கிட்ட சார் இருக்காங்களா? ஏன்னா அவரே சாரே கொஞ்சம் சீனியராக தெரியுறாரு. சாரே தனியாக பண்ணுறாங்களா, இல்லை சீனியர் கவுன்சில் யாருக்கிட்ட இருந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரா? இந்த 3 கேள்விகளுக்கும் சார் அவர்கள், சரத்குமார் சார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்த தவி அண்ட் கிரீஷ்கர் அட்வொகேட் ஃபார்ம்ல தான் என்னோட முதல் இது அட்வொகேட்டா வக்கீலா செயல்பட ஆரம்பிச்சேன். அதுல கம்பெனி இஷ்யூஸ், டாக்குமெண்டேஷன், பேங்க்ஸ், அந்த மாதிரியான வழக்குகள் தான் இருந்தது. ஆனா எனக்கு மோர் இன்ட்ரெஸ்டட் இன் இது I want to fight for the cause of disabled persons. அதனால்தான் என்னோட இந்த ஆஸ்பெக்ட் ஏரியா ஆஃப் நெட்வொர்க்கை நான் வேற மாதிரியா செயல்பட ஆரம்பிச்சேன். அதுல எப்படின்னா, மும்பையில உஷா ஐயருங்கிற மெஜிஸ்ட்ரேட்டோட அவங்க மும்பையில அடிஷனல் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட்டா இருந்தாங்க. உஷா ஐயருங்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட உதவியா அவங்களோட பிரதர் பிரசாத் ஐயருங்கிற அவளோட சேர்ந்து நான் கோர்ட்ல அங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். முதல்ல கிரிமினல் மேட்டர்ஸ், அப்புறம் அப்பாவி ஜனங்களை கைது பண்ணி துன்புறுத்தவர்களை விடுதலை பண்ணுவது, அந்த மாதிரி அப்புறம் டிசேபிள்டு பர்சன், அந்த மாதிரி ஆளுகளை நான் ஹெல்ப் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இலவச சட்ட கல்வி மையத்திலையும் நான் பேனல் அட்வொகேட்டா இருந்தேன். எனக்கு எப்படின்னா ஒரு அனுபவம் தான். அனுபவம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுதான் எனக்கு இது தவிர எனக்கு நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இது பண்ணணும், அந்த இது கிடையாது. எனக்கு கிடைத்தது சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆனரபிள் உயிர் திரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவர் நம்ம நீதி அரசர், சுப்ரீம் கோர்ட் நீதி அரசரா இருக்க தனஞ்சய் சந்திரசூட், அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் பாம்பேல இருந்து எனக்கு நல்லா தெரியும். அவரும் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு he is doing lot of changes and he made lot of regulation implementation and he sacrificed his whole life for the cause of the disabled people. அவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சமீபத்துல கூட அவர் ஒரு போன வருடம் அவர் அவரோட தந்தையும் இந்தியாவோட தலைமை நீதிபதியா இருக்கிறவர். அந்த மாதிரி இருக்கவருக்கு அந்த மாதிரி ஒரு சிறந்த தங்கமான மனசுனா ஒருத்தர் தத்தெடுக்கிறதுல அடாப்ட் பண்றதுன்னா
இது பெரிய விஷயமாகும். அதுலயும் உடல் ஊனமுற்றார், ஒரு செரிபல் பால்சி அண்ட் பர்சன் வித் ஆட்டிசம், ஒரு 2 சிறு குழந்தைகளை அவர் தத்தெடுத்திருக்கிறார்கள், அடாப்ட் பண்ணி இருக்கிறார்கள். அண்ட் அவர் அது மட்டுமில்லை, உடல் ஊனமுற்றலுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய ஒரு கேஃபையும் திறந்திருக்காரு. அவர் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவேர்னஸ் இஸ் தேர். I have a close interaction with him and I am his close associate right in Mumbai. Previously, or Mumbai, one of the honorable judge இருந்தார் அவர். Now he is the chief justice. அவரோட ஹெல்ப் I started this thing focusing on more on person with disabilities. And அது மட்டும் இல்ல, lot of தொண்டு நிறுவனங்கள், உடல் ஊனமுற்றார் பள்ளிக்கூடங்கள், அதுக்கெல்லாம் நான் இது பண்ணி என்னோட முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். And I am ready to render my service for cause of the disabled, not only the disabled, for the person who are, for the upliftment, for the economically disadvantaged people also. I would like to serve the poor and the needy, sir. That's it, sir. சூப்பர் சூப்பர் சார். நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது நம்ம டெல்லி உயர்நீதிமன்றம், அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சார் சந்திரசூட் சார் 2 பெண் குழந்தைகளை தத்தெடுத்திருக்காரு. அவங்கள அவருமே சிபிஆல் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள வளர்த்துட்டு வராரு. நல்ல ஒரு தகவல் சார் நீங்க சொன்னது, மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க நீங்க சர்வீஸ் மேட்டர்ஸும் அட்டன் பண்ணீங்களா சார்? நீங்க கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது சர்வீஸ் மேட்டர்ஸ், டிசபிலிட்டி சம்பந்தப்பட்ட சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்களா? ரிட் பண்ணுலாம் நாங்க எடுப்போம். ஒரு ரிட் பெட்டிஷன் பண்றீங்க. சென்னையிலயும் பண்றீங்களா சார்? சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, சென்னையிலும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உயர்திரு அட்வொகேட் மிஸ்டர், உங்களுக்கு அவரை தெரிந்திருக்குமான்னு தெரியும், அவர் ஒரு தலை சிறந்த வக்கீல். மிஸ்டர் ஸ்ரீராம் பஞ்சுன்னு இஸ் சீனியர் கவுன்சில் அவர். So I am getting some advice from him and I would like, so I am coordinating and focusing on that issues also. சூப்பர் சார். நீங்க எங்க சென்னையில எங்க சார் இருக்கீங்க, தங்கி இருக்கீங்க? சென்னையில் மியூசிக் அகாடமி கிட்ட ராயப்பேட்டுங்கிற இடத்துல அங்கதான் இருக்கேன். I am residing there. ஃபைன் ஃபைன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். அவருடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. Thank you very much, sir. Yeah. நிறைய டிசபிலிட்டி நிறைய ஹெல்ப் பண்ணோம் சார். நன்றி சார். நன்றி. Yeah, thank you. நன்றி சார். நன்றி சார். Yes, sir. Okay. Thank you, Mr. Sanat Kumar, for ரொம்ப அழகாக. Thanks a lot, sir. Welcome, sir. It's a pleasure, sir. And I also have the experience with Mr. Shriram Panchu. I have been to his office and very senior advocate. Nane, avaru, then Mukti, Meena Dada, and ivanga Vijayasagar, Poonam Natarajan, இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு few years back ஆரம்பிச்சு நடத்திருந்தோம். Then after that, Mr. Shriram Panchu was, I think he was busy, so he could not continue. And then it is only relating to legal support to the person with disabilities and for the downtrodden people. Anyway, with because I will also invite Shriram Panchu one day. I think he is also slightly differently able person. And, yes, sir. Yeah, so you can invite him for one of our meetings also. இதுக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்பொழுது நம்ம கோர்ட்ல அவங்களுக்காக வாதாடி அவங்களுடைய கேஸ நம்ம சக்சஸ் பண்றதுக்கு we need support from our own fraternity. அதாவது நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற போது நம்ம பிரச்சனைகள் மற்றவங்களுடைய பிரச்சனை நமக்கு இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவில் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எங்களுக்கு கிடைத்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் மிஸ்டர் வெங்கட்ராமன்.
Mr. Venkatraman. Mr. Venkatraman. இல்லையே சார், அவர் ஹலோ கூப்பிடலையே. சார், கேக்குதா? பேசுங்க. பேசுங்க Venkatraman. சார், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய ஐயா வரதக்குட்டி ஐயா அவர்களுடைய 50வது ஆண்டு நிறைவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்ம ராமகிருஷ்ணன் சார் அவருக்கு ஒரு வாழ்க்கை எடுத்திருக்கு, அதுவும் இது பண்ணிக்கிறேன். மூணாவதா பேரா ஒலிம்பிக் போன வாரம் முடிஞ்சிருக்கு. பேரா ஒலிம்பிக்ல மாற்றுத்திறனாளிகள் 29 மெடல்கள் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பேரவையின் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த இணையதளத்தின் மூலமாக பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விதமான தகவல்கள், உபயோகமான தகவல்கள், வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு. இந்த சேவை மேலும் தொடர வேண்டும் என ஏற்றுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Venkatraman. Then next caller, Pushparaj. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பேரவையின் உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் தலைவர் அவர்களுக்கு இந்த விருது, அந்த சான்று கிடைத்ததற்கு வாழ்த்துக்கள். இன்று அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் வேற. அறிஞர் அண்ணாவினுடைய பொன்மொழியின் பிரகாரம் ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் அப்படின்னு அதைத்தான் நம்ம பேரவை இன்னைக்கு நம்ம கடைபிடித்துட்டு வர்றோம். அது மாதிரி வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அவரை ரொம்ப அழகான கருத்துக்கள் சொன்னாரு. அவர்கிட்ட எனக்கு என்னுடைய அனுபவத்துல எனக்கு எட்டுனத அது மாதிரி செய்யலாமான்னு ஒரு சின்ன கருத்து கேட்கிறேன். அவர் அதுக்கு தகவல் சொன்னா நல்லா இருக்கும். இந்த மாற்றுத்திறனாளிகளை பத்தி ஒவ்வொருத்தரும் பேசும்போதெல்லாம் நம்ம அதுக்காக போராட்டம், குரல் கொடுக்க, எதிர்ப்பு குரல் கொடுக்க, இது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ராதாரவி, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். ராதாரவி ஒரு மேடையில நடிச்சாருன்னு சொல்லி அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுக்கு அடுத்தடுத்து பேசும்போதெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்ப கூட ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டே இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து போறதுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயம், மாற்றுத்திறனாளியை பற்றி பேசினால் இப்ப பிசிஆர் ஆக்ட் இருக்கிறது மாதிரி மாற்றுத்திறனாளியை பற்றி இது மாதிரி தரக்குறைவா பேசுறா ஒரு சட்டம் கொண்டு வந்தா ஒரே இதெல்லாம் அது தீர்வு, அதுதான் அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது தோணுது. அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டு இது ஏன்னா நீங்க இதை பத்தி தெளிவா தெரிஞ்சதுனால இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வழி, அதற்கான ஒரு வழிவகுத்து கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Mr. Sanat Kumar, you can respond. முதல்ல I can talk in English. நீங்க பேசுங்க, நான் தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். Actually, government has to take initiative, sir. Especially the welfare department and even the Ministry of Social and Justice. They have to come up with the new legislation, and it has to be new rules have to be passed in the parliament for the welfare of the disabled person. Not even that. It is called Person with Disability Equal Opportunity, Full Participation and Protection and Rights Act of 1995, enacted in the year 1996. But still we face such barriers, and we are like imprisoned, and again we are considered as a burden to the society. அது இல்லாம நம்மளுக்கு இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா நான் யூஎஸ்க்கு போறேன். லைக் டிசேபிள்டு உடல் ஊனமுற்றோருக்கு அங்க பெரிய சட்டமே இருக்கு. அவர்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உடல் ஊனமுற்றார் பார்க்கிங் கட்ட வேற ஏதாவது பார்க் பண்ணா $500 அபராதம். அந்த மாதிரி புது புது செயல்கள் எல்லாம் இந்த இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, மும்பைல ஒரு கம்பார்ட்மெண்ட், அது இங்கேயும் இருக்கு, லோக்கல் ட்ரெயின்ல இருக்கு டிசேபிள்டு கம்பார்ட்மெண்ட். பட் இந்த ஸ்டாண்டிங் அங்க பாத்தீங்கன்னா ஆல் அட்வான்டட் பீப்புள், ட்ரக் அடிக்ட் and all sort of people are traveling, especially in the night time. But it should be this thing more like it should be for
that some stringent rules have been brought up for the welfare of the disabled people. If a compartment only disabled people should be allowed. And the money, it should be still, it has to be modernized. The government has to take initiative more on that aspect. That is my this thing, sir. And they have to keep contact with the NGOs and not even that they have they should have some grievances some welfare scheme and everything. It has to be this thing. It has to be advanced. I've been there. கொஞ்சம் மேல இது பண்ணா focus on disabled people welfare of the இது பண்ணா that everybody we will get a relief out of it, sir. That is my content, sir. சார் வணக்கம் சார். சாரி ஃபார் சரத்குமார் சார் அவர் என்ன கேட்டார்னா, இப்போ நம்ம பிசிஆர் ஆக்ட் இருக்கு இல்லையா, எஸ்சி எஸ்டி பீப்புளை வந்து நம்ம ஏதாவது இதுவா பேசிட்டோமா, பிசிஆர் ஆக்ட்ன்றது அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாதிரி ஏன் ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்றது தான் ஒரு புஷ்பராய் சார் கேட்ட கேள்வி சார். அதுக்கு எந்த மாதிரி நம்ம இல்ல நீங்க நல்லா பேசுறீங்க, கரெக்டா தான் சொன்னீங்க. அவர் கேட்ட குறிப்பா அதுக்குதான் அவர் வந்து அதுக்குதான் அவர் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து பேசுற போது கவர்மெண்ட் வந்து இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து அது போல சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னாரு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆல்சோ ரைட் டு கவர்மெண்ட். இப்போ இது போல வந்து அதாவது ஈவன் லா மினிஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் டுடேஸ் டிஸ்கஷன் மாற்றுத்திறனாளிகளை வந்து அவ்வப்பொழுது வந்து அவங்களை இழிவுபடுத்தும் வகையில் பேச்சுக்களும் செயல்களும் இது போல தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால அது போல பிசிஆர் ஆக்ட் போல ஒரு ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அல்லது கோரிக்கையை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆகும் அதை கொண்டு வரலாம். ரெண்டாவது வந்து இப்போ வந்து இப்போ கோர்ட் வந்து ஹியரிங் த கேசஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து மாற்றுத்திறனாளியோட கேஸ் எல்லாம் பார்த்து குயிக்கா டிஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கணும். அதுக்கு வந்து there should be a special bench to hear the person with disabilities case. அதாவது இப்போ நானே வந்து ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு கேஸை கொடுத்துருந்தேன் நம்ம மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக. அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாசமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு வாட்டி அந்த மாற்றுத்திறனாளி வந்து கோர்ட்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போனா அட்வொகேட் வருது இல்லை, அட்வொகேட் வந்தா எதிர்த்தரப்பு அட்வொகேட் வரல, 2 பேரும் வந்தா கோர்ட் வந்து அன்னைக்கு இது கேஸுக்கு டைம் இல்லை. அது மாதிரியா வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து கோர்ட்டுக்கு வந்து தன்னுடைய ஒரு கேஸுக்காக 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் அவர் வந்து கோர்ட்ல நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுதான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து இந்த மாற்றுத்திறனாளி கேஸுங்கிறது ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டி கோர்ட்டும் கொடுக்கறது, அட்வொகேட்டும் கொடுக்குறாங்க. அதனால நம்ம என்ன ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம்னா, ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச், ஸ்பெஷல் கோர்ட் மாற்றுத்திறனாளிகள் இப்ப வந்து எம்எல்ஏ எம்பி கேஸ் எல்லாம் ஹியர் பண்றதுக்கு தனியா ஒரு கோர்ட் இருக்கிற மாதிரியா, ஒரு ஜட்ஜ் இருக்கிற மாதிரியா, நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் கேஸ் ரிட்டுக்குன்னா ஒரு ஜட்ஜி உட்காந்துக்கிறாரு. அது போல மாற்றுத்திறனாளிகள் கேஸ்னா அந்த ஒரு ஜட்ஜ், எக்ஸ்க்ளூசிவ் ஜட்ஜி உட்காந்து ப்ரையாரிட்டி பேசிஸ்ல அந்த கேஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரையை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்ப கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம கேஸ் எல்லாம் வந்து குயிக்கா டிஸ்போஸ் ஆகும். ஏன்னா இது வந்து எதிர்த்தரப்பு வரல அதனால இன்னைக்கு அட்ஜாயிண்ட், இல்ல உங்க அட்வொகேட் வரல அதனால அட்ஜாயிண்ட், 2 பேரும் வந்திருக்காங்க நீங்க வரல அதனால அட்ஜாயிண்ட், எல்லாரும் இருக்கீங்க நான் ஜட்ஜில வந்து நான் தயாரா இல்லை அதனால இந்த கேஸ் அட்ஜாயிண்ட் சொல்லிட்டு அட்ஜாயின்மெண்டா போயிட்டு இருக்கிறதுனால அந்த மாற்றுத்திறனாளி வந்து பாதுகாப்படுகிறார். நான் ப்ராக்டிக்கலா இப்போ பார்த்துட்டு வரேன். அதனால நம்ம வந்து we all take up this issue special court to hear the cases. அதே போல ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், தென் ஹைகோர்ட், தென் சுப்ரீம் கோர்ட், எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா நம்ம கேஸை வந்து குவிக்கா
கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அண்ட் டாக்டர் அத்தியண்ணா ப்ளீஸ், நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். சார், அத்தியண்ணா ஃப்ரம் சேலம், சேலம் மாவட்ட உதவிக்கர மாற்றுத்திறனாளர் சங்க தலைவர். இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சனத்குமார் அவர்கள் மிக அழகாக பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சார் அவருக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அவரை வந்து மும்பையில சந்திக்கிறதுனா அவர் ஆபீஸ் எங்க இருக்கு, அவருடைய போன் நம்பர் வேணும் சார். இப்ப நம்ம பொண்ணு அங்க வந்து இருந்துகிட்டு இருக்கா, சிவாம்பிகான்னு, எம்எஸ்சி சைக்காலஜி கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்றா. ஏதாவது தேவைன்னா உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கிறதுக்காக கேட்கிறேன். உங்களுடைய போன் நம்பரும் மும்பையினுடைய விலாசமும் கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சார் அவர் சென்னைக்கு பெர்மனண்டா ஷிஃப்ட் ஆயிட்டார். ஓ அப்படிங்களா? சரி, போன் நம்பர் கொடுத்து சார் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே சனத், யூ கேன் ஷேர் யுவர் நம்பர். எஸ் சார், மும்பையில் அவர் ஒன்றும் அட்டன் பண்றது இல்லை. Sanath, you can respond. சார் அத்தியனா சார், அவர் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த நம்பர் நம்ம ஷேர் பண்ணலாம் சார். நம்மகிட்ட இருக்குது, அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம ஷேர் பண்ணிடலாம், நம்ம கொடுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ப்ராப்ளம் இந்த மொபைல் நினைக்கிறேன். ஓகே தலைவர் சார், பண்ணீங்க சார். வணக்கம் சார். தலைவர் சார், நீங்க சொன்னீங்க சார். சார் அவருடைய போன் நம்பர் இருந்தா கொடுங்களேன். சொல்லுங்க சார். we will share the number sir. we'll share it, not now. நான் கொடுக்குறேன். தலைவர் சார், சின்ன விஷயம், நீங்க அருமையா சொன்னீங்க. தனி ஜட்ஜி நம்மளோட கேஸ் அட்டன் பண்ணணும். எனக்குன்னா அது நம்ம ஆக்ட்லயே இருக்குது, அதுவும் நம்ம பண்ணணும் சார், எழுதி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஜென்ரலா லிஸ்ட் ஆகிற கேஸ்லேயே வந்து டிசபிலிட்டி கேஸ்ன்னு தனியா எதுவும் இது பண்றது இல்லைங்க சார். ஓவரால் கேஸ்ல தான் வருது. அப்படி இருக்கும்போது ஜட்ஜஸே வந்து அதுக்கு தனியா ப்ரிஃபரன்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை, கேட்கறது இல்லை. மற்ற கேஸ் மாதிரியே தள்ளிட்டு போகுது. டிசபிலிட்டி கேஸ் லிஸ்ட் ஆகும் போது டிசபிலிட்டி பீப்புள் வாசஸ் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி, ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் நல்லா இருக்கும் சார். தனி கோர்ட்டு நம்ம தனி ஜட்ஜி விசாரிக்கணுன்றது கண்டிப்பா அது நல்ல விஷயம் சார், அதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இப்போது நடக்க நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து டிசபிலிட்டி கேஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நம்பரிங் பண்ணும்போதோ, டபிள்யூபி நம்பரோ டபிள்யூஎம்பி நம்பர் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஏன்னா ஜட்ஜி மாறிட்டே இருக்காங்க. ஒரு கேஸ் ஒரு ஜட்ஜி கிட்ட இருக்கும், திருப்பி அது 3 மாசம் கழிச்சு இன்னொரு ஜட்ஜி கிட்ட போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அதை இது பண்ணும்போது இது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றதுக்கு நம்ம அதுக்கும் ஏதோ ஒரு வலியுறுத்தி லெட்டர் எழுதுனா நல்லா இருக்கும். ரைட் டு தி லீகல் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் நம்ம ஸ்டேட் லெவல்ல ஹைகோர்ட் அதெல்லாம், ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ராருக்கும் சரி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு நம்ம வில் give our suggestions as the communications. Okay. Next speaker, Mr. Prabhu. இல்ல சார், அவர் லைன்ல இல்லையாட்டிருக்கு, இருக்காரு, பட் அன்மியூட் பண்ணிருக்காரான்னு தெரியல. Okay. Now time is 8:40. I think it is better to close the meeting. I think there is இன்னும் மற்ற யாரும் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து we can wind up the meeting. So before that, I would request Dr. Chidambaram to give his concluding remarks. தேங்க்யூ சார். ஆக்சுவலா இன்னைக்கு தலைப்பே நம்ம பார்த்தோம்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். என்னுடைய கம்பல் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டோம்னா, பழமைவாத சிந்தனைகளும் பழமைவாதமும் பாமர சிந்தனையும் புரிதலற்ற தன்மையும், இது 3 தான் இன்னைக்கு வந்து மெயினா ஃபோக்கஸ். ஆக்சுவலா பழமைவாத கருத்துக்கள்ங்கிறது என்னன்னா, நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய பழமொழிகள், அந்த மாதிரி விஷயங்கள்ல லிட்ரரியா இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறதும், ஒரு சில பாமர சிந்தனைகள் மாற்றுத்திறனாளிகள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு ஏவலமா பேசுற விஷயங்கள், அதை பத்தி புரிதல் இல்லாம ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் பேசுற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நவீன உலகத்துல பேசுறாங்க. அதை பத்தியும், அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இடையிலேயே ஒரு புரிதலற்ற தன்மை இருக்கு, அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசணுன்றதுனாலதான் இன்னைக்கு இந்த தலைப்பை நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தோம். அஃப்கோர்ஸ் வந்து ஒரு அட்வொகேட் சார் வந்து இஸ் டேக்கன் இஸ் டைம்.
டு டெலிபரேட். ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா கூட ஒரு டைம் கொடுத்துருந்தோம்னா இது கூட பின் டெலிபரேட்டட். பட் எனவே பரவாயில்ல, இது திங்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கஸ்ட் வெரி டீடைல் டுடே. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டோம்னா, அந்த ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் 2016 ஸ்பெஷல் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டுங்கிறது வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கான ஸ்பெஷல் கோர்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணணும். ஆக்சுவலா ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடி பிரகாரம் நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் எழுதணும்னா தான் ஒரு நிச்சயமா வந்து சனத்குமார் மாதிரி இருக்கக்கூடிய அட்வொகேட்டுங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு we can send a concept note. நம்ம கான்கிரீஷன் மூலியமாவே அனுப்பலாம், இல்லை ஒரு தனிப்பட்ட நபரும் அனுப்ப முடியும். ஏன்னா வந்து எதுவுமே வந்து அப்கோர்ஸ் அதுக்கு இனிஷியேட்டிவ் வந்து மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் தான் எடுக்கணும், மாற்றுத்திறனாளிக்கான நிறுவனம் தான் எடுக்கணும், மாநில நிறுவனம் தான் எடுக்கணும், அரசு நிறுவனம் தான் எடுக்கணும். அவங்க வந்து ஒரு நோட் ஃபைல் போட்டு அதுக்கான விஷயங்களை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கருத்துரு வந்து நம்ம மாதிரி அமைப்புகள் தான் கொடுக்கணும், தனி நபர்களும் நம்ம மாதிரி அமைப்புகளும் கொடுக்கணும். அதுக்காக ஒரு ஆரம்ப புள்ளி இன்னைக்கு வந்திருக்குதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். அந்த அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது நம்ம வந்து கருத்துருவாக்கி அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும். இது வந்து ஏதோ நம்ம கூட்டம் போறோம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அடுத்த மேட்டர் போயிடுறோம். நம்ம வந்து we are not able to narrow down எந்த ஒரு விஷயத்தையுமே. அதாவது வேருக்குன்னு ஒரு நாவல் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அகல உழுவதை விட ஆழமாக உழுதல் வந்து பலன் அடிக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி நாம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸா நம்ம வந்து விஷயங்களை எடுத்துக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு எவ்வளவு கவர் பண்ணோங்கிறது இல்லாம எதெல்லாம் சாதிச்சிருக்கோங்கிறது வந்து ஒரு வீடியோ கிடைக்கும். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா வந்து இந்த 126வது வாரம் அமைஞ்சிருக்குதுன்றது வந்து சந்தோஷமா இருக்குது. இது விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து தகவல்கள் திரட்டுவதல் வாயிலாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதை புள்ளிவிவரத்தோடு எழுதுனா கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்யறதுங்கிறத வந்து கருத்துரு நாம தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட்டத்துல தெரிஞ்ச விஷயம். அது அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து பழமைவாத கருத்துக்கள், அப்புறம் வந்து பாமர சிந்தனைகள்ல வந்து அவங்க வந்து உணர்ச்சிவசமா பேசுறாங்களா இல்லை உணர்வுபூர்வமா வேணும்னே பேசுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வந்து பிற்போக்கான தன்மைக்கு வந்து சட்டம் அப்கோர்ஸ் சட்டம் வேணும்னாலுமே இன்னும் நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதா காட்டுது நமக்கு. ஆகவே அதை நம்ம வந்து எப்படி கொண்டு போக போறோம்? இப்ப இருக்கிற சட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்ப இது உரிமை சட்டம் 2016 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் 16, 17 வந்து இது போல வந்து பிற்போக்கான சிந்தனைகளை வந்து பரப்புறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தியும் நம்ம இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் கோர்ட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா அலசி ஆராயணும். அதே மாதிரி நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம அலசி ஆராய்ஞ்சி இப்போ வந்து அப்கோர்ஸ் சனத்குமார் வந்து இஸ் வாலண்டியர் ஹிம்செல்ஃப், எது இருந்தாலும் நம்ம வந்து கன்க்ளூஷன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் நேராக நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்து இதை கொஞ்சம் நம்ம வந்து அவங்களுக்கு எம்ஃபசிஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா தென் டெஃபினெட்லி டேக் நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months வந்து ஒரு சாலிடா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்மளால எழுத முடியும். அதனால வந்து அது வந்து we are requesting Sanathkumar sir to associate yourself with this congregation and we can combinedly work together for this establishment or existing ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நாம் வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து சனத்குமார் வந்து இது டிஃபிகல்டிஸ் மட்டும் கிடையாது, அந்த வே இன் விச் ஹி ஹேவ் டிராவல்ட் வித் டிஃபிகல்டிஸ் மட்டும் அவர் சொல்லல. அதோட கூட அவர் பிரஸ்டீஜியஸ் காலேஜ்ல படிச்சாரு. அவர் how much determination he has to achieve the to normal ஒரு டீசென்ட் லைஃப், டிக்னிஃபைட் லைஃப் வாழ்றதுக்கு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்கிறது நமக்கு வந்து டெலிபரேட் பண்ணாரு. உண்மையா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு, ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. ஆல் தி அபோவ் அவர் வந்து இஸ் வாலண்டியர் ஹிம்செல்ஃப், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால we are looking forward to collaborate with you. Your support is very much needed for the congregation. Sanathkumar will collaboratively work towards that. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஈஸ்வர் வந்து இஸ் ரியலி ஹைலைட்டட் த கேப் வாட் இஸ் தேர் இன் அவர் சொசைட்டி. அது என்ன மாதிரி பண்ணணும், அந்த ஸ்டடி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குளோபல் லெவல்லையும் சரி ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு ஒரு பாலிசி ரெக்கமெண்டேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. கம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசபிலிட்டிக்காக எடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டான விஷயம்.
நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. ஆக்சுவலாக வந்து கூகுள் ஸ்காலர்ல வந்து இது 2-3 இஷ்யூ தான் வந்துச்சுன்னு சொன்னாரு. ஆனா கிராஸ் ரூட் லெவல் நிறைய ஸ்டடிஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு ஸ்பெஷல் பிஎட் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில நடக்கக்கூடிய பிஎட் படிக்கிற பசங்க எல்லாமே இது மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி செகண்டரி லிட்ரேச்சர் நீங்க எடுத்து பண்ணலாம். செகண்டரி ஆல்ரெடி ஸ்டடி ஹேவ் பீன் கண்டக்டட். அதுல என்ன மாதிரி டேட்டாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அதுல உள்ள கேப் நீங்க வந்து ஹைலைட் பண்ணும்போது ரொம்ப நிச்சயமா வந்து ஆத்தரிகேட்டடா இருக்கும். கூகுள் ஸ்காலர்ல உள்ள 2-3 மட்டும் நம்ம சொன்னோம்னா டெஃபினெட்லி தட் அட்மினிஸ்ட்ரேஷன் தே won't accept it. மற்ற மாதிரி என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் அன்பப்ளிஷ்டு டாக்குமெண்டேஷன் என்ன பிஹெச்ல என்னெல்லாம் இருக்குது அப்படி எடுத்து இன்னும் கூட கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போனீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுடைய ஸ்டடி உங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து ஒரு ஹேவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்ல கிடைக்கும்ன்றது நான் நம்புறோம். அதுக்கான கொலாபரேஷன் வந்து கோஆபரேஷன் வந்து டெஃபினட்டா வி குட் மேக் இட் ஃப்ரம் அவர் கான்கிரிகேஷன். We are looking forward to collaborate with you, Iswar. Thank you very much for highlighting your topic in this congregation. We are looking forward to collaborate with you. Thank you. மெயினாக பார்த்தோம்னா இந்த ஆட்டிடியூடல் பேரியர் தட் இஸ் ஒன் வாட் வி வாண்ட் ஆக்சுவலி. நீங்க வந்து இந்த பிசிக்கல் பேரியரை கூட யாரோ ஒருத்தருக்கு ஆட்டிடியூட் வந்து சரியா இருந்ததுன்னா தூக்கிட்டு போய் மேலே விட்டு படிக்க வச்சிருவாங்க. ஆனால் அந்த ஆட்டிடியூட் பேரியர்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் பேரியர் preventing our disabled people to come out, putting down the entire life cycle is depressed condition. அதை வந்து நம்ம வந்து how to overcome the attitudinal barrierங்கிறத வந்து எல்லாரும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். எல்லாரும் அதை பத்தி நம்ம பேசணும். எங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம பழமைவாத கருத்துக்கள் வீட்லயே சரி அது வந்தா கூட நம்ம வந்து we need to take a lead role and tell them this is இது வந்து சரியில்லை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சமுதாயத்தை உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்னிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மக்கள்கிட்ட வந்துடும். அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு வந்து we need to sacrifice a lot. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் வந்து ஸோ we need to mobilize. அதான் சொல்றது என்னன்னா நல்ல கருத்துக்கள் இது வந்து 2 hours we are spending in Sunday வந்து definitely it will going to helpful for this nation building. எல்லாரும் நம்ம என்ன சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் கேட்கறதுல இதே வந்து நீங்க சமுதாயத்துக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு சேவை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நினைக்கணும். அது 2 மணி நேரம் சண்டே உட்காரோம். அப்கோர்ஸ் எல்லா விஷயங்களும் எல்லா திரைப்படத்துக்கு போறோம். எல்லா திரைப்படம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஆனா ஒரு சில கருத்துக்கள் வந்து அந்த டேக் ஹோம் மெசேஜா இருக்கும். அது மாதிரிதான் நம்ம வந்து இந்த எவ்ரி சண்டேல பார்த்தோம்னா வந்து 126 வாரங்களும் பேசப்பட்ட கருத்துக்கள் வச்சுன்னா ஏதாவது ஒரு டேக் ஹோம் மெசேஜஸ் இருக்கும். அதுதான் நம்முடைய இன்னைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணவருடைய பலன். அது வந்து நம்ம சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னாவே நிச்சயமா வந்து நம்ம வந்து 100 தாண்ட முடியும். ஏன்னா அதுதான் நம்முடைய கனவு கூட. 100 நபர்களை கொண்ட ஒரு பில்லரா வந்து இந்த கான்கிரிகேஷன் உருவாக்கணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 126 வாரம் முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் 100 பேர் நமக்கு உருவாகலை. அதுக்கு காரணம் நாம தான். ஸோ அதனால வந்து பிஃபோர் வி ஆர் கோயிங் டு பாயிண்டிங் அவுட் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அதர் 4 fingers ஆர் ஷோயிங் அஸ். அதனால நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. நாம செய்ய வேண்டியது ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா நிச்சயம் நம்ம சமுதாயம் வந்து எவ்வளவு வேகமா முன்னேறணுங்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு. அதனால வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் எஃபெக்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு கான்கிரிகேஷன். Congregation buildingங்கிறது வந்து பார்த்தா நேஷன் பில்டிங். இன் தட் வே everyone has to realize that. So I'm looking forward to positive support and positive encouragement by making more number of people to join this congregation. Thank you very much, President Congregation T.A. Vadiguti sir. Thank you very much. Thank you, Dr. Chidambaram, for your final concluding remarks. வந்து நமக்கு இந்த கடந்த வாரம் முதல் நம்ம இந்த ஜூம் மீட்டை வந்து உதவிக்கரம் டிவியில லைவ் ரிலே கொடுக்கறதுனால லாட் ஆஃப் பீப்புள் அதை பார்த்து அவனுடைய கருத்துக்களையும் அதில் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம இந்த போன வாரம் முதல் கொடுத்துருக்கிறோம். கடந்த வாரம் ஒரு 75 பேர் வந்து இந்த லைவ் ரிலேகளை வியூ பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்லிட்டு கொடுப்பாங்க இந்த யூடியூப் சேனல்ல. ஸோ அதில் பார்க்குற பொழுது
ஒரு 75 பேர் வந்து நம்ம அந்த வியூ பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்ம அரங்கத்துல வரக்கூடிய நம்ம மெம்பர்ஸ் அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. Anyway, we'll try to, the admin group will look into this aspect. And I thank Amar Seva Sangam for this technical support. அதாவது இந்த வாரம் மிஸ்டர் சரவணன் நினைக்கிறேன் அவர் பேரு. ஸோ Sangaraman has given Mr. Saravanan to help the congregation's secretarial activities. And now I am happy that we have one more person, Sanat Kumar, who is willing to support by way of frequent writing letters to the government, preparing and documentation. So, our congregation day by day we are growing by strength. So, in 150th meeting, the trustees are discussing a lot of things, and it will get a good shape in 1 or 2 weeks. And then we'll announce what is going to happen in 150th meeting and how it is going to happen, and who are the person will inform you in due course. So I thank both Mr. Sanat Kumar, Advocate Sanat Kumar, and Dr. Ishwar for sparing their valuable time here. Now, to conclude, by vote of thanks by Bhagwati Kumar. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 126வது வார விழாவில் நன்றியுரையாற்ற என்னை பணித்தமைக்கு அத்தனை தலைவர்களையும் வணங்கி எனது நன்றியுரையை ஆரம்பிக்கிறேன். முதலாவதாக 125 வாரங்கள் வைர விழாவினை வெற்றிகரமாக முடித்து இன்று 126வது வாரத்திலும் என்றும் 16 வயது மார்க்கண்டேயனாகிய முன்னால் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்று முதல் இன்று வரை ஆரம்பித்த காலம் முதல் உதவி கருத்தினை திறமையான முறையில் நடத்தி இந்த மாற்றுத்திறனாளி அமைப்புகள் மற்றும் தொண்டு பேரவையும் கட்டி காத்து 125 வாரங்கள் வெற்றி விழாவினை வைர விழாவினை கொண்டாடி இன்று 126வது வார இணையவழி கருத்தரங்கையும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போற்றுதலுக்குரிய உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க மாநில தலைவர் பெருமதிப்புக்குரிய ஐயா ஆடிட்டர் TAP வரதக்குட்டி ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். 125 வாரங்கள் என்பது சாதாரணம் அல்ல. ஈஸியாக சொல்லிவிடலாம். ஆனால் தேன் என்று எழுதி நக்கினால் இனிக்காது. அதை நடத்தி காட்டிக் கொண்டிருப்பவர் நம் தலைவர் அவர்கள் பல்லாண்டு சிறப்புடன் வாழ்ந்து இன்னும் பல சேவைகளை புரிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்தபடியாக இந்த அனைத்து கூட்டத்திலும் நம்முடன் கலந்து நம்மை வாழ்த்தி அனைத்து மாற்றுத்திறனாளர்களுமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற சேலத்து மாம்பழம் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை பெரியவர் அரிமா டாக்டர் பி அத்தியண்ணா அவர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்தி மகிழ்கிறோம். மேலும் நமது பேரவையை தனது அமர் சேவா சங்கத்தினுடைய அந்த பல கோடி பேர்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான புனிதமான இடத்தில் ஆரம்பித்து இன்று 126 வாரங்கள் நடைபெற காரணமாக இருந்து நம்மை இயக்கி வருகின்ற ஆய்க்குடி அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் அவர்களோடு இணைந்து நம்மை என்றென்றும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் சங்கர்ராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் பெரியவர் பொருளாளர் நந்தகுமார் ஐயா மற்றும் நமது சார் அவர்கள் ஆகியோர்களையும் ஆவின் கோபிநாத் சார் அனைவருக்கும் நன்றி கூறி மகிழ்கிறோம். இன்று 126வது வாரத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டு 125 வாரங்களும் ஒவ்வொரு ஆட்கள் வந்தாலும் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை மற்றும் மும்பையில் பணியாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்காக போராடிய சிறப்பு விருந்தினர்
வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய ஆர் சனத்குமார் ஐயா அவர்களை வரவழைத்து மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன, அதற்குரிய தீர்வுகள் என்ன, பாமர கருத்துக்கள், அதனை நிறைவேற்றுவதற்குரிய பட்டறி விளக்குகள் அத்தனையும் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் அனைவருக்கும் பயன்படத்தக்க வகையில் கூறினார்கள். நாம் அனைவரும் நமக்கே தெரியாமல் இருந்த அத்துணை விவரங்களையும் இன்று தெரிந்து கொள்ள வழிவகை செய்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் ஐயா சரத்குமார் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை கௌரவித்தமைக்காக மாற்றுத்திறனாளர் பேரவையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை இரு கரம் கூப்பி தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த கூட்டத்தில் முதலாக வரவேற்புரையாற்றி தனக்கே உரிய பாணியில் சங்கத்தின் வளர்ச்சிக்கு எப்போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சுரேஷ் பிரபாகர் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பேரவையின் நோக்க உரையினை ஆற்றி நமது 24x7 என்று சொல்வார்கள், 24x7 ஒவ்வொரு மணித்துளி அல்ல ஒவ்வொரு வினாடியும் பேரவையை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும், ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் எவ்வாறு பயன்பெற வேண்டும், ஒவ்வொருவரும் எப்படி நமது பேரவையின் மூலம் நாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் என்று எண்ணி பேரவையை கண்ணும் கருத்துமாக வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பேரவையின் நோக்க உரையாற்றிய பாசத்திற்குரிய போற்றுதலுக்குரிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்தி கொள்கிறேன். இந்த 125 வாரங்களும் சைகை மொழி வாயிலாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் அந்த செய்தியை அறியும் வண்ணம் சைகை மொழியில் மொழிபெயர்த்து வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா திருமதி டாக்டர் டி அபிராமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் திருமதி சிவகாமசுந்தரி அவர்களுக்கும் நிகழ்ச்சி நல்ல தயாரித்த திருமதி டாக்டர் டி அபிராமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்தி வருகிறோம். மேலும் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நமக்கான அறிவுரைகளை தந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் மதன் மோகன் சார், ஜாகிர் ஹுசேன் சார் மற்றும் ஆவின் கோபிநாத் சார், தாய் இல்லத்தை சேர்ந்த நலவாரிய உறுப்பினர் அருமை சகோதரர் மலர்மன்ற புஷ்பராஜ் மற்றும் அனைத்து குழுக்களின் தலைவர்கள் மற்றும் இதுவரை நடந்த அத்தனை கூட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் நமக்கான கூட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் வருவோம், எங்களுடன் இணைவோம் என்று மாற்றுத்திறனாளிகள் பேரவையை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மீட்டிங்கிலும் கலந்து அதை சிறப்பானதாக்கி கொண்டிருக்கின்ற இன்று கலந்து கொண்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் இரு கரம் கூப்பி நன்றி தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கை உதவிக்கரம் டிவி மூலமாக ஒவ்வொரு வாரமும் படப்பதிவு செய்து இதற்கு முன்னால் ஒளிபரப்பி வந்தார்கள் அமர் சேவா சங்கத்தினுடைய ஒளிப்பதிவு குழுவினர். இப்பொழுது அதிலிருந்து ஒரு கட்டம் மேலே போய் அமர் சேவா சங்கம் அதை லைவ் டிவியாக மாற்றியுள்ளார்கள் என்ற ஒரு அற்புதமான செய்தி நமக்கு கிடைத்திருப்பது நமக்கு மாற்றுத்திறனாளிகள் பேரவைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இது வைரக்கல் கிரீடத்தை அந்த பேரவையின் தலையில் வைத்தது போல ஒரு மிகப்பெரிய புகழாக உள்ளது. நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் லைவாக பார்க்கின்ற அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அமர் சேவா சங்கம் ஆய்குடி தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ஜினியர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இதன் மூலம் தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த பேரவையில் என்னை கைப்பிடித்து அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி இன்று உங்கள் முன்னால் 126வது வாரம் பேச வைத்த எனது பாசமிகு சகோதரர் திருநெல்வேலியைச் சேர்ந்த இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறோம். எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டு தனது உடல் பிரச்சனையிலும் நானும் வந்து செய்வேன் என்று அனைத்து குழுக்களிலும் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலி வந்து சிறப்பான முறையில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொருளாளர் தீபக்குமார் குப்தா சார் அவர்களோடு இணைந்து நம்ம லாயர் சார் சுரேஷ் பிரபாகர் சார் அவர்களுக்கும் நன்றி. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், இந்த பேரவை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் செயலையும் செய்து காட்டும். இன்று கூட அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான செய்தி ஒன்றை மட்டும் தெரிவித்து கொள்ள மகிழ்கிறோம். இன்று ஒரு டாக்டர் மாற்றுத்திறனாளி, அவர் டாக்டர் படித்து பிஹெச்டி முடித்து இன்று ஒரு சொந்தமாக ஒரு பெரிய மருத்துவமனை கட்டியுள்ளார். நமது உதவிக்கரம் சங்கத்தின் பெயரை அவரது பத்திரிகையில் அடித்து என்னை அழைத்தார்கள். நீங்கள் உங்கள் சங்கத்திலிருந்து வர வேண்டும், அமர் சேவா சங்கம்
தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்றார்கள். அமர் சேவகர் சங்கத்துடன் நெருங்கிய தொடர்புடைய டாக்டர் எங்களையும் எங்கள் பெயரை போட்டு உதவிக்கரம் திருநெல்வேலி மாவட்டம் என்று அழைத்தார்கள். இன்று 15 பேர் போனோம். அதற்குரிய வேன் வசதியை கூட நம்ம அமர் சேவா சங்கம் ஆய்க்குடியை சேர்ந்த தலைவர் அவர்கள் செயலர் அவர்கள் செய்துட்டார்கள். ஏன்னா வர முடியாது, மாற்றுத்திறனாளி எப்படி வருவார்கள் என்று எண்ணி அவர்கள் அந்த டாக்டருக்கு வேன் வசதியை செய்து கொடுத்து உதவிக்கர மக்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இன்று உதவிக்கரத்தை பெருமைப்படுத்தினாங்க. நல்ல வரவேற்று சிறப்பான முறையில் சென்று வந்தோம். இதுபோல் ஒவ்வொரு இடத்திலும் இப்பொழுது உதவிக்கரம் பேரவை என்று சொன்னால் நமக்கு வெற்றி மீது வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கிறது. அதை அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உதவி உபகரணங்களை வழங்கும் விழாவாகட்டும், அன்று வேலை வாய்ப்பு கருத்தரங்கம் லோன் மேளா வைத்திருந்தோம். அந்த விஆர்சியினுடைய மேனேஜர் அவர்கள் வந்திருந்தார்கள். ஒவ்வொரு செயலையும் மக்களும் சரி, சமுதாயம் சரி, தலைவர்களும் சரி, அத்துணை பேர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். பேரவை என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அத்துணை பேரையும் மீண்டும் வணங்கி 126வது வார விழாவில் என்னை பேச வைத்த தலைவர்களுக்கும் மற்றும் இன்று சிறப்பான முறையில் நடக்க வைத்த இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ மிஸ்டர் பகவதி குமார். மிக சிறப்பாக நன்றியுரை வழங்கிய திரு பகவதி குமார் அவர்களுக்கு காங்கிரிகேஷன் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்த வாரம் இதே நேரத்தில், அதாவது 6:50 மணி அளவில் இந்த இணையவழி கருத்தரங்கம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர்களை வரவழைத்து இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஐ வாண்ட் டு தேங்க் மிஸ்டர் இளங்கோவன் ஃபார் ஹிஸ் டெக்னிக்கல் சப்போர்ட். இளங்கோவன் அண்ட் டாக்டர் நம்ம அட்வொகேட் சுரேஷ் இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தென் சீஃப் கெஸ்டோட தொடர்பு கொண்டு அவர்களை இந்த மீட்டிங்குக்கு வரவழைத்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்ற அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா இளங்கோவன் இப்போ நான் இன்னைக்கு இதுல பார்த்தேன், குரூப்ல பார்த்தேன். இப்போ இந்த ஏதாவது ப்ரோக்ராம்னா ஒரு ப்ரமோ கொடுப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவர் ஒரு பெரிய நாவலா ஒரு வீடியோ கிளிப்பிங், ஒரு 1 minute வீடியோ கிளிப்பிங் அபவுட் த காங்கிரிகேஷன்ஸ் மீட்டிங் அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சம்திங் நாவல் இஸ் கோயிங் ஆன். அதே போல டாக்டர் சிதம்பரம் இன்னைக்கு மார்னிங்ல அவருடைய வாய்ஸ் மெசேஜ் அபவுட் த மீட்டிங். ஸோ நம்ம இந்த இன்னும் சோசியல் மீடியாவை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ட்விட்டர், தென் ஃபேஸ்புக், தென் இன்ஸ்டாகிராம், அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம வாய்ப்புகள் கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் நம்ம இந்த காங்கிரிகேஷன்ஸை பற்றி, மீட்டிங்கை பற்றி, இந்த மீட்டிங்களுடைய அழைப்பிதழை அதில் வெளியிட வேண்டும் என்பதையும் நம்ம அட்மின் குரூப்புக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மதியொலி நாகராஜன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருங்க. என்னன்னா எங்களுக்கு ஜூம் லிங்கினுடைய அந்த லிங்க் சேஞ்ச் ஆனதை பத்தி நீங்க எங்களுக்கு அட்வான்ஸா நீங்க தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் கருத்தில் கொண்டு அடுத்த வாரம் முதல் அந்த நியூ லிங்க் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மீட்டிங்ல தெரிவிக்க வேண்டும் என்று ஐ ரிக்வெஸ்ட் தி அட்மின் குரூப் and I thank everybody for doing the excellent service. Thank you. We'll meet next week. Good night.